वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम तत्सत्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मया ददाति स्वपदातिकम्। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा हरे कृष्णा कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम हरे राम हरे राम हरे 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 कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा हरे हरे राम हरे राम हरे राम हरे राम हरे राम हरे राम हरे। राम हरे हरे। ஓம் தத் சத். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டடா, ரெண்டாவது சாப்டர், சாரி ரெண்டாவது ஸ்லோகா பார்த்தோம். சோ பேசிக்கலி என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? நம்பிக்கை பிரிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். நம்பிக்கை என்ன? நம்மளோட 3 குணங்களால எப்படி நம்மளுடைய நம்பிக்கைகள்லாம் வித்தியாசமா இருக்கு. கரெக்ட். சோ பேசிக்கலி 3 குணங்கள் எப்படி இம்பாக்ட் பண்றதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்கலி ப்ராடா சொல்லணும்னா இந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஆக்சுவலா சாஸ்திரத்துல இருக்கிறத பின்பற்றாம இருக்கவங்கள நம்ம எப்படி அவங்களுடைய முக்கணங்களை தெரிஞ்சுக்கிறதுன்னு மாதாஜி? அவங்க எந்த குணத்தை, சத்துவ குணமா, ரசோ குணமா அல்லது தமோ குணத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க பின்பற்றாம இருப்பாங்க. என்ன மாதாஜி? புரியல. அவங்க குணங்கள் நம்ம 14 சாப்டர்ல படிச்சோம். இந்த சாப்டர்ல என்ன படிக்கிறோம்? அதான் அப்படி இருக்கிறவங்க எப்படி நம்பிக்கை இருக்குமா இருக்காதா அப்படின்னு. இல்ல, சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவர்கள் அவர்களுடைய நானும் சொல்றேன். சோ பேசிக்கலி நம்பிக்கை என்ற வார்த்தை எந்த மோடு? சத்துவ மூடு மாதாஜி. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ஃபெய்த், நம்பிக்கை என்றதே சத்துவ குணத்துல தான் வரும். அதான் பாத்தீங்கன்னா சீட்டிங் ப்ரொபசிட்டி, திருட்டு எல்லாம் நம்பிக்கை குறையிறது. அதுதான் தமோ குணம், ரஜோகுணத்தை டாமினேட் பண்றது. நம்பிக்கை என்றதே வந்து சத்துவ குணத்தில் வருது. இது ஃபர்ஸ்ட். சோ இப்ப வந்து சுத்த சத்துவம்ன்றது வேற, சத்துவம்ன்றது வேற. எதுக்கு அப்படின்னா, சுத்த சத்துவ பிளாட்ஃபார்ம்ன்றது ஸ்பிரிச்சுவல், அது பேருதான் பியோர் குட்னஸ், வசுதேவ சத்துவம், ரைட். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விசுத்த சத்துவம். இந்த மூணுமே வந்து சுத்த சத்துவத்தை சொல்றாங்க. சுத்வ சத்மம்ன்றதுக்கு ஈக்குவலன்ட் இங்கிலீஷ் வேர்ட் இல்லாததால பியோர் குட்னஸ் சொல்றோம். பியோர் குட்னஸ்ன்றதை விட கரெக்ட் வேர்ட் சொல்லணும்னா டிரான்சென்டென்டல் குட்னஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கிருஷ்ணரோட கண்கள் தாமரை போல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன நினைப்பீங்க? தாமரை எங்க பார்த்த தாமரை? நீங்க எங்கேயோ ஒரு பொம்மையில பார்த்த தாமரையோ இல்ல ஒரு பாண்ட்ல பார்த்த தாமரையோ பார்த்து அதை வச்சு சொல்றீங்க, கரெக்டா? இல்ல நம்ம டிவில பார்த்ததோ. எதை வச்சு பாக்குறோம்? நம்ம கண்ணை வச்சு பாக்குறோம். பார்த்தது என்ன? தாமரை. அதுவும் பௌதிகம் அல்ல, ஏன்னா பௌதிக உலகத்துலதான் இருக்கு, ரைட். இப்போ இந்த ரெண்டுமே என்ன டிஸ்கனெக்ட்னு சொல்றேன். கண்ணும் டொச்சு, தாமரையும் டொச்சு, ஏன்னா ரெண்டுமே வந்து பௌதிகம், ரைட். இப்போ நானே நிறைய தடவை எதுக்கு தாமரைய சொல்றாங்க? ஏன்னா தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்ன்றதால. இப்ப வந்து சன் வந்து வராரு, ஒரு சன்னே எனக்கு கண்ணு கூசுது, அழகா இருந்தாலும் 1000 சன்னுக்கு கிருஷ்ணர் சமம் சொல்லி ஈக்குவலன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு கண்ணு கூசுமே, நான் கிருஷ்ணரை பார்க்க முடியாது லாஜிக்கலி, ரைட். பட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவு ஒரு ஜோதி, ஜெகத் ஜோதியா இருக்குன்னு அதை சொல்றதுக்கு பௌதிகத்தை சொல்றாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் வா அப்படின்னு தோணலாம், எனக்கு அச்சச்சோ இவ்வளவு பிரைட்டா இருந்தான்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, நீங்களும் சரி நானும் சரி ஒரே விஷயத்த ஒரு விதமா நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பௌதிக கண்கள் வச்சதால பௌதிகத்துல பாக்குறோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, அதே ப்ராப்ளம் தான் நம்ம எல்லாருக்குமே. இப்போ நம்பிக்கை, அதனால பியோர் குட்னஸ் அப்படின்றது வார்த்தை வந்து சுத்த சத்துவம், விசுத்த சத்துவத்துக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்டு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட இப்போ இருக்கிற ஸ்டேட் நம்ம பண்றது என்ன சாதனை?
என்ன சாதனை? பக்தி சாதனாவா மாதாஜி? வைதி சாதனை, விதிகளை வைதி. விட்டு பண்ற சாதனை. ரைட். Right. இப்போ வந்து நம்ம பாபா ஸ்டேஜ் பிரேமா ஸ்டேஜ் போறதுக்கு நடுவுல ஒரு டிரான்சிடென்டல் சாதனை பண்ண போறோம். இன் பிட்வீன் டிரான்சிடென்டல் இல்ல, அதை டிரான்ஸ்லேட் பண்ற, இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு சாதனை பண்ணணும். அது என்ன? எல்லாம் என்னோட மறந்துட்டீங்க. ராகானுக பக்தியா மாதாஜி? ஹரிபோல், வெரி நைஸ். ராகானுக சாதனை பண்ணணும். சோ இப்ப வந்து வைதி சாதனை, ராகானுகா சாதனை. இப்ப ராகானுகா சாதனைனா என்ன? இதையே இங்க கொண்டு வரேன் நான் சொல்றேன். ராகானுகா சாதனைனா இந்த சாதனை வில் ஃபாலோ த ராகானுகா சாதனை என்னன்னு Involuntarily we do the transcendental service மாதாஜி, devotional service. ஓகே. இன்வாலண்டரிலி வைதியில வந்து எல்லாம் விதிகள் கொடுத்திருக்காங்க. நீங்க 16 டைம்ஸ் சாண்ட் பண்ணணும் அந்த மாதிரி. இது அப்படி இல்ல. எல்லாமே it becomes imbibed in us. அதனால நம்மளா இன்வாலண்டரிலி செய்யறது ஓகே. சோ ராகானுகா. நீங்க ராகானுகால 16 ரவுண்ட்ஸ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ணுவோம். ஆனா யாரும் சொல்லி பண்ண வேண்டியது இல்ல. சொல்லாமலே நம்ம யாரும். செய்வோம். ஓகே, வெரி நைஸ். சோ ராகானுகால வந்து ஹரே இன்வாலண்டரிலி கிருஷ்ணா மாதாஜி. ஓகே. ஹரே பட் கிருஷ்ணா ஏன் மாதாஜி. ராகா ஆட்டோமேட்டிக் ராகா வந்துச்சு? ஓகே. அப்ப ஏன் அணுன்னா என்ன அர்த்தம்? அணு வந்து ரொம்ப ஸ்மால் டைனி. நாட் திஸ் கான்டெக்ஸ்ட். அனுகூல்யன்னு சொல்லுவோம் அதுவா அணு. மாதாஜி? அந்த கரெக்ட். அனுகூல அந்த அணு என்ன? அனுகூலனாக்கா அது வேற. அணு அனுகூலனா அணுன்றதே இந்த கான்டெக்ட்ல ஸ்மாலும் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. பட் இந்த கான்டெக்ட்ல அது இல்ல. அணுனா ஃபாலோ. ரைட். அணுசீலனம். அனுகூலேனன்ற அணு இல்ல, அணுசீலனம். அனுசீலனம்னா ஃபாலோ. ஓகே. ரைட். சோ அணுசீலனம்னா ஃபாலோல, அதுல வர அணுன்னா ஃபாலோ. ஓகே. இப்போ அணுன்ற அந்த அணுவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராகா அணுகா அந்த அணுன்றது ஃபாலோ. அப்ப யார ஃபாலோ பண்றோம்? கோஸ்வாமி ராக ஆன்மீக குருவை மாதாஜி. இல்ல, அது கோஸ்வாமி வந்து பேர் வர இல்ல. மாட்டேங்குது. வைதி சாதனையில தான் நம்ம ஆன்மீக குருவை ஃபாலோ பண்ணி நம்ம பண்றோம். ராகானுகால we will follow someone. அது யாரு? சீனியர் பக்தர்கள் மாதாஜி. இல்ல. கோஸ்வாமி வைதி சாதனை பக்தி கிருஷ்ணா மாதாஜி. இல்ல. இல்ல, கோஸ்வாமி தான். அவர் பேரு தான் வர மாட்டேங்குது. அவர் வச்சுதான் நம்ம கூட ராகான் இல்லையா? ராகா அனுகாஸ்ன்னு சொல்றது அந்த கான்டெக்ட்ல இல்ல, ரூப கோஸ்வாமி சொல்றது. ஆமா ரூப So basically ராகானுகா பக்தி ஸ்டேஜ்ல வெரி நைஸ் கோபிகள். சோ விரஜ பாவம் எடுப்போம். ரைட். விரஜ பாவம்னா என்ன பாவம் வேணா எடுக்கலாம். அதாவது கோபியனா நான் சொல்றது லவர் பாவம் சொல்ல, இட் கேன் ஆல்சோ பி வாத்சல்ய பாவம். ரைட். அந்த கிளியரா புரிஞ்சுக்கோங்க. விரஜ பாவம் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் அதர் தென் சாந்தா. இப்போ ராகா மிகா அவங்களுக்கு தான் ஆக்சுவலா பார்த்தா சாதனையே ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரல. அப்ப எப்படி வரும்? இது வரைக்கும் சொன்னது இல்ல, இது சீக்ரெட். நான் இப்போ லீக் பண்ண போறேன். நம்ம வந்து வைதி சாதனை பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா வர்றவங்க விரஜபூமியில இருக்கிறவங்க ராகா மிகாஸ் புத்தி. நம்மளோட மெயின் வந்து ராகா நுகாக்கு போகணும். எப்படி போகும்? எப்படி போவோம்னா, இப்போ நான் வந்து லோட்டஸ் இப்படி இருக்கேன்னா ராகானுகால போனா அந்த லோட்டஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எப்படி இருக்கோ அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் பாவா. சோ பாபான்ற ஸ்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா, அதனாலதான் பாபா வந்து பாபா சாதனை சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து அந்த ஃபீலர் வந்துடும். ஓகே. சோ எப்படி போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ராகா அனுகா சொல்றோம் இல்லையா, அவங்க மூலமா போறது. அதாவது அவங்க கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மேல இருந்து டிசெண்ட் ஆகும் நம்மளுக்கு அந்த பவர் அவங்க கிட்ட இருந்து. ரைட். அதனால வைதி சாதனை பக்தியில இருந்து ராகானுகா சாதனை பக்தியில பார்த்தோம்னா அந்த சாதனைக்கு போறச்சே என்ன ஆகுதுன்னா, அந்த சாதனை எப்பவுமே வைதி சாதனை இன்ஃபீரியர், ராகானுகா சாதனை தான் வரும். ரைட். இப்போ தத்ர லௌலியம் வரைச்சே என்ன ஆகுது, மேல இருந்து அங்க இருந்து தொப்புன்னு கொஞ்சம் வரும் உங்களுக்கு. அந்த மர்சினால இங்க பாக்குற மெட்டீரியல் லோட்டஸ் இல்ல, அங்க பாக்குற லோட்டஸ் வரும். அதனாலதான் நம்மளுக்கு நேச்சுரலி அஃபிலியேஷன் வரும். இது டைரக்டா வருமானா வராது. இப்போ சொல்றோம் இல்லையா, நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம், இங்க இருக்கிற வைதி சாதனை பக்தியில இருக்கிற ஸ்ரவணம் கீர்த்தனம் இஸ் டிஃப்ரெண்ட். இட் வில் ஸ்டில் ஹாவ் ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட். ஆனா இட் இஸ் ஸ்டில் மெட்டீரியல். ரைட். ஆனா இப்ப வந்து சமணம் ஆனா அங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். ரைட். அங்க இருக்கிற ஸ்ரவணம் கீர்த்தனம் will be higher. Of course it's a very advanced இது, பட் ஒரு கிளிம்ஸுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, ஃபெய்த் வந்து மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கிற ஃபெய்த் இஸ் ஸ்டில் மெட்டீரியல் ஃபெய்த். அதுக்கோசரம் இதை கொண்டு வந்தேன்.
நான் மாதாஜி குட்னஸ்ல இருந்துச்சுன்னா 100, ஏன்னா ஃபெய்த்ன்றதே குட்னஸ். அப்பன்னா என்ன ப்ராப்ளம் என்னன்னா ஃபெய்த்ன்றது குட்னஸா இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் மெட்டீரியல். மெட்டீரியல் ஆனாலே மிக்ஸ்டு, கலப்படம் உள்ளது. ஸோ மெட்டீரியல் ஃபெய்த் வில் கெட் மிக்ஸ்ட் வித் நாட் குட்னஸ்ல இருந்தாலும் இட் இஸ் கெட்டிங் மிக்ஸ்ட் வித் தாம்சிகா ஆர் ராஜசிகா. பேஸ்ட் ஆன் தட் யுவர் பொசிஷன் சேஞ்சஸ். இது புரிஞ்சுச்சா மாதிரி? புரிஞ்சது மாதாஜி. ரைட். ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம ஃபெய்த்தோட டிகிரி இன்டென்சிட்டி எல்லாமே மாறுது. ஜஸ்ட் 1 செகண்ட். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நம்ம வாட்டரிங் நீ கால் தீரும். சாரி. சோ இப்ப வந்து இந்த ஃபேஸ், சோ இப்ப வந்து 1 to 3 என்னன்னா மோட்ஸ் 2 தான் படிச்சோம் இல்லையா? இப்ப மோட்ஸ் வந்து எந்த மோட் நம்மளை கட்டுப்படுத்துதோ அந்த மோட் வச்சு நம்ம ஃபெய்த் அடல்ட்ரேட் ஆகும். நான் யூஸ் பண்ற வேர்ட் அடல்ட்ரேட், புக்ல அப்படி இல்ல. இப்ப வந்து அப்ப எந்த மோட் என்ன கட்டுப்படுத்தும்? எதை வச்சு என் மோட் டிசைட் ஆகுது? செயல்களை மாதாஜி. உங்களுடைய குணங்கள் மாதாஜி, இல்ல இல்ல குணங்கள். குணங்கள் தான் இது. பட் யாரோ ஏதோ ஆன்சர் சொன்னாங்க, என்ன சொன்னீங்க? செயல்களை சுபாவத்தை வச்சா மாதாஜி. மாதாஜி. நம்ம செய்யற செயல்கள் கரெக்ட், பட் நாட் இந்த ஜென்மம், ப்ரீவியஸ் ஜென்மம், ரைட்? சோ சுபாவம் ப்ரீவியஸ் கிடையாதா மாதாஜி? நம்ம சுபாவத்தை வச்சு நம்மளுடைய மூடி சேஞ்ச் ஆகுது மாதாஜி. இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வர்றது வாட் டிசைட்ஸ் யுவர் குணா. நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். நம்ம சொல்யூஷன் போறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் தெரியணும். சேது மாதாஜி நீங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டீங்க, சொல்யூஷன் போயிட்டீங்க. சொல்யூஷன் போனா உங்களுக்கு புரியும், பட் மத்தவங்களுக்கு புரியாது. சோ பாவா இட் செல்ஃப் நம்ம வரல இன்னும், ரைட்? நம்ம இன்னும் சாதனையில இருக்கோம். சோ பேசிக்கலி நம்ம இப்ப இருக்கிற இது வந்து மோட்ஸ் எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? நம்ம நம்பிக்கை வில் பி பேஸ்ட் ஆன் மோட்ஸ். அந்த மோட் எங்க இருந்து வந்துச்சு நம்மளுக்கு? ப்ரீவியஸ் கர்மா மாதாஜி. ப்ரீவியஸ் கர்மா, எக்ஸாக்ட்லி. அந்த ப்ரீவியஸ் கர்மா வச்சுதான் எனக்கு பாடி, அதை வச்சுதான் என்னோட ஃபெய்த் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மிருகாரி வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தா, அவர் எங்க இருந்து வந்துட்டு, அவர் வந்து அந்த பரம்பரையில பிறந்தாரு, அங்க இருந்து அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. கரெக்டா? நம்பிக்கைன்றது மோட் ஆஃப் குட்னஸா இருந்தாலும் அவர் அந்த குடும்பத்தில் வந்து பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தது அவரோட தாம்சிக குணம். இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் சேது மாதாஜி சொன்னது, அப்போ எப்படி அது மாறும் அவ்வளவுதானா அப்படின்னா இல்ல. மிருகாரி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு டிவோட்டி அசோசியேஷனோ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் வந்தாலும் மாறும். பிரஹ்லாத் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். மறுபடியும் ராஜசிக குணத்தில் பிறந்தார், ரைட்? லைக் இரண்யாக்ஷா இவங்கெல்லாம் நடுவுல பிறந்த அவர் அசுர குணங்களில் பிறந்தவர். அப்ப வந்து என்ன ஆகுது, எப்படி அவனுக்கு மாறுது அப்படின்னா அந்த ஃபெய்த் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் திஸ் கனெக்ஷன் வித் த நாரதா. spiritual master who is in the Sutta Sattva platform, Vishuddha Sattva platform. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா faith by itself is good. Like mind by itself is good. மைண்ட் என்ன மோட்ல இருக்குன்னா மோட் ஆஃப் குட்னஸ் அப்படின்னு. ஏன்னா பை இட்செல்ஃப் மைண்ட் வந்து பண்ணலாம் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். டு டூ நாட் டு டூ, இவ்வளவுதான் தெரியும். ஆனா மைண்ட் வந்து எல்லாம் பொல்யூட் ஆறதால இன்டெலிஜென்ஸ் அதை டாமினேட் பண்ணா ஓகே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா இன்டெலிஜென்ஸ் சபார்டினேட் ஆயிட்டு மைண்ட் கோட் ஆஃப் குட்னஸ் பொல்யூட் ஆயிடுது. இதுதான் ப்ராப்ளம், ரைட்? ஸோ இப்போ வந்து அந்த மோட்ஸ் வந்து ஆஃப் த பர்சன், அவனோட நேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பர்சனுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றது வருது. இப்போ மிருகாரி மாதிரி ஆளுங்க, எனக்கு மிருகாரி நிஜமா என்ன கும்பிட்டாருன்னு எனக்கு தெரியாது, பட் மிருகாரி மாதிரி ஆளுங்க வந்து நார்மலா பாத்தீங்கன்னா தாம்சிக வர்ஷிப் அப்படின்வாங்க. அதாவது பேய்கள் பூதங்கள் எல்லாமே கும்பிடுவாங்க. இப்போ ராட்சசர்கள மனிதர்கள் எல்லாம் கூட கும்பிடுவாங்க. இவங்க ஒரு செட். இவங்க வந்து ஆஹ் அதாவது பேஷன் குட்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களை கும்பிடுவாங்க. சோ இதுதான். இப்போ அப்போ நம்ம கிருஷ்ணரை யார் கும்பிடுவாங்கன்னா சுத்த சத்துவத்துல இருக்கிறவங்க. அதனாலதான் டு பி பார்ன் பிராப்த புண்ணிய கிருத்தக்லோகான் உச்சித்வா சாஸ்வதா சமாக சுச்சிமான் ஸ்ரீமதாம் தேகே யோகோ பஷ்டோ அபிஜாயத்தே. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஜென்மத்துல பயஸ் கிரெடிட்ஸ் இல்ல, ஸ்பிரிச்சுவலி பயஸ் கிரெடிட்ஸ் 2 வெரைட்டி இருக்கு. பௌதிக பயஸ், ஸ்பிரிச்சுவல் பயஸ். ஸ்பிரிச்சுவல் பயஸ் பண்ணாதான் இங்க வருவோம். பௌதிக பயஸ் பண்ணா நம்ம சொர்க்கம் போவோம், அப்படியே கூட மேல போகலாம், இல்லைன்னு சொல்ல. பட் சான்சஸ் என்னன்னா அந்த டிரான்ஸ்டென்டல் ஃபேமிலி எதுக்கு சொல்றாங்க, ஆனா ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. நம்மலாம் இந்தியால பிறந்ததே நம்மளுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் கிரெடிட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்படி திரும்பினா ஒரு கோயில் கிடைக்கும் நமக்கு அங்கே, கரெக்டா? எந்த தேவர்கள் கோயிலோ ஏதோ ஒண்ணு அங்க, ரைட்? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் நான் வந்து இதை எடுத்துட்டு வரேன். இப்ப நம்ம வந்து லிங்க் பார்த்துட்டோம். 16வது சாப்டர் வந்து டிவைன் குவாலிட்டிஸ், 15வது சாப்டர் வந்து அந்த ட்ரீ.
இப்ப 14வது சாப்டர்ல எந்த குணம் இல்லைன்னா நம்ம ட்ரீல மேல போவோம், இல்லைன்னா துப்புன்னு கீழே வந்துடுவோம்னு சொல்லுது. 17வது சாப்டர் நம்பிக்கை. கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனர் என்ன கேட்கிறாரு கேள்வி? இந்த சாப்டர்லயா மாதாஜி? இந்த சாப்டர்ல சொல்றீங்களா? ஆமாமா, இந்த சாப்டர்ல மாதிரி என்ன கேள்வி? அதாவது சாஸ்திரங்களை பின்பற்றாமல் தங்களுடைய மனம் போக்குல வழிபடுறவங்க அவங்க எந்த குணத்துல இருப்பாங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு வெரி கேக்குறேன். நைஸ். சாஸ்திர விதிப்படி வச்சா யோர சூரா, அதாவது தேவர், டெமிகாட். சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணலன்னா அசுரா. ஓகே, ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறவன் எதனால ரெண்டுக்கு நடுவுல இருக்கான்? பயத்தினாலயோ சோம்பல்னாலயோ ஏதோ பல காரணத்துல ரெண்டுக்கு நடுவுல இருப்பான். அப்படி இருக்கிறவன் எந்த கேட்டகரி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் எல்லாம் சொல்லுவாரு. சாப்பாடு பண்ற, ஆஸ்டாரிட்டி பண்ற, யக்னங்கள் பண்ற, சேரிட்டி எல்லாமே எந்த மோட்ஸ்ல இருக்கு அப்படியெல்லாம் அது ஒரு மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு. இதுல எது நம்ம கவனிச்சோமோ இல்லையோ அப்படியே சேரிட்டில ஃபாலோ பண்ணிருப்போம் நம்ம முக்கால்வாசி பேர். முன்னெல்லாம் பிச்சைக்காரனுக்கு டபக்குன்னு பைசா போடுவோம். இப்ப போடனா அச்சோ அவன் மோட் ஆஃப் இக்னோரன்ஸ்ல அந்த பைசா வாங்கிட்டு அவன் என்ன குடிக்க போறானோ எத்தனை பேருக்கு தோணுச்சு? எனக்கு தோணுச்சு. நாங்கெல்லாம் அவ்வளவுதான் சேரிட்டி எடுத்து உள்ள வச்சுப்போம். அச்சோ அப்படின்னு ஏதாவது வாங்கிதான் கொடுக்கறது. முந்தானத்து வாங்கி கொடுத்தா நினைச்சா ஐயோ சொல்லியிருக்காங்க பார்த்து போடு, அந்த பாவம் நமக்கு ஒரு போடவே வேண்டாம். அதனால பைசாவா கொடுக்கறது பதில் ஹரே கிருஷ்ணா சொல்லி சாப்பாடு அந்த மாதிரி ரொம்ப காஷியஸா பண்ணணும். சோ அது ஐ திங்க் கிட்டத்தட்ட எல்லாருமே அதான் சொல்றேன். எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம், எதெல்லாம் நமக்கு வசதியோ அதை எடுத்து ஒன் நோட் டிட்டர்மைன்ஸ் ஒருத்தரோட செயல்கள், அவரோட நம்பிக்கை, அவரோட வர்ஷிப், அது எல்லாமே லிங்க் ஆகுது. அதனால எந்த மோடோ அது டிசைட் ஆகும் நம்ம ஃபெய்த் எதுல விழும். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவோம், எதுல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குன்றது நம்ம பிறவியில் அப்படின்னு. அதனால அசூரிக் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதாவது இதுல 16th சாப்டர்ல 23rd verse இருக்கு. அவாப்னோட்டி என்ன நஷ சித்தம் அவாப்னோட்டி அப்படின்னா அங்க அவங்க என்ன எப்படி அசூரிக் பர்சனோட கதி என்னன்னு, பராங்கதி கீழே தான் போயிட்டு இருப்பாங்க, மேல போக மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டிச்சர்ஸ் இல்லாம அவங்க இம்பல்ஸ்ல அவங்க இஷ்டப்படி ஆடினாங்க, அவங்க தோணுனபடி பண்ணாங்க. எனக்கு உன்னை வேணும், எனக்கு நீ பண்றது பிடிக்கல, வெட்டிடுவேன், விட்ரா கத்திய போடுறா விடு, எல்லாம் ஃபுல் டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணோம். அது அசுர புத்தி அப்படின்னு. அதனால அப்படி சாஸ்திரங்களை தூக்கி பக்கத்துல வச்சோம்னா அவங்க ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி பண்ணுனா அசுர புத்தி. அசுர புத்தி ரோட்ல போற பொண்ணு கைப்பூச்சி இழுத்தா உண்டி அசுர புத்தி இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க லபோதிபோன்னு கத்தினாலும் அசுர புத்தி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்பிக்கையில இருக்கிறவன் என்னன்னா அவனுக்கு எப்பவுமே இன்னர் பீஸ் இருக்கும். ரைட்? அதனால ஒருத்தன் ஸ்கிரிப்சுரல் இன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்றவன் தேவன், பண்ணாதவன் அசுரன். ரைட்? அவன் ரெண்டுமே இல்லாம அவன் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு, ஆனா ரூல்ஸா ஃபாலோ பண்றான், விதிகளை ஃபாலோ பண்ணுவான், ஆனா அது ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ எங்க ஆண்டி அங்கிள் வீட்டுல ரூல் படி அவங்க சாப்பாடு சாமிக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இது காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரூல் சாஸ்திரப்படி ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா அந்த சாப்பாடுல வெங்காயம் இருக்கும். கார்லிக் என்ன சொல்வீங்க தமிழ்ல? பூண்டு. வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. ஓகே, இது வரைக்கும் பண்ணது தெரியாம பண்ணா அதுவே தப்பு. பட் கண்டினியூ பண்ணா இன்னும் தப்பாகும். ரைட்? இப்போ நான் யார் வீட்டுக்கு போனாலும் நான் பிரசாதம் கொஞ்சம் எடுத்துட்டு அதை வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ரைட்? இப்போ எனக்கு பண்ணி வச்சிருந்தாங்க தனியா, நான் அதை வச்சுட்டு நான் எடுக்கச்சே ராதிகா இதையும் வச்சுடுனாங்க. அப்போ நான் சொன்னேன் ரைட்? இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஃபேமிலியில அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோ. இதுவே நல்லா புரிஞ்ச எங்க அம்மாக்கு ஓகேன்னுவாங்க. இப்ப பக்கத்துல யாராவது இருந்தா அப்பா அவ்வளவு வைக்கிற இது பார்த்தா பண்ணா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நாங்க என்ன சிக்கன் 65 வைக்கிறோமா, மட்டன் 65? அதே சாப்பாடு தானே, கரெக்டா இல்லையா? ஆனா சாஸ்திரங்கள் உங்களுக்கு புரியல, இது எவ்வளவு டிஃபரன்ஸ். இது வெறும் சாப்பாடு இல்ல, சாஸ்திரங்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை செய்யறது. அது தெரியாம செஞ்சாலே தப்பு, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா சக்கரையா இருந்தா கூட பாக்கெட்ல போட மாட்டாங்க துபாயா இருந்தா. பிக்கிள் ஃப்ரிட்ஜ்ல ஒரு நார்மலான விஷயம். ஆனா துபாயில அந்த பிக்கிள் ஊறுகாய் கூட கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அது எதுன்னு புரியலன்னா ஜெயில தூக்கி போட்டுருவான். இப்ப என்ன பண்ணுவான், பயந்து சக்கரை பாக்கெட் கூட பாக்கெட்ல வைக்க மாட்டான், அந்த பிக்கிள் கூட. அவன் பயத்துல பண்றான். ஓகே, அதனால அதுவே பயத்துல பண்ணா மத்த விஷயங்கள் இன்னும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பான்.
இது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு பாத்தீங்கன்னா பிரேமையில பண்ணுவாங்க. ஐயோ இது என்னோட தாய் வீடு, இதுக்கு எதுவும் நாசனம் ஆகக்கூடாதுன்னு. அந்த காலத்துல நம்மளுக்கு கலியுகத்துல யாரும் அப்படி இல்லை. சோ அதே மாதிரி சாஸ்திரப்படி நான் எனக்கு விரும்பப்படி எனக்கு கிருஷ்ணருக்கு பிடிக்காதன்ற பாவம் வர்றது ஒரு சைடு, இன்னொரு சைடுல பயத்துல. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை இதுதான் சொன்னேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்பிக்கை, பட் இது ஸ்கிரிப்சர்ஸ்ல இல்ல. அப்ப அவங்க பொசிஷன் என்ன? பாயிண்ட் ஒன். இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போறோம். இது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்ப அர்ஜுனா கேக்குறாரு, இப்ப நம்பிக்கை என்ன, இப்படி இருக்கிறவனுக்கு என்ன பண்ண முடியும், அவன் எந்த கேட்டகரியில நம்ம சேருவோம். இப்போ வந்து இதுல வந்து நீங்க ரொம்ப கிளியரா சொல்லணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையார் சதுர்த்தி அப்படியே பயங்கர பக்தி மயமா இருக்கும். பிள்ளையார் சதுர்த்தி 5 நாள், அதுக்கு 5வது 10 நாள் 11வது நாள் என்ன பிள்ளையார் எங்க போனார் தெரியாது, நம்ம முகத்துல பக்தி எங்க போச்சுன்னாச்சு, நம்ம போட்ட ட்ரெஸ் கூட என்ன போச்சுன்னு தெரியாது. ரைட், அந்த மாதிரி நம்ம ஆயிடுவேன். ரைட், அதனால வந்து இப்ப வந்து கிருஷ்ணன் சொல்றாரு, கிருஷ்ண அர்ஜுனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேளு. இப்ப வந்து ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா, அதாவது ஸ்கிரிப்சர்ல இருக்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எதனால ஃபாலோ பண்ணும் அப்படின்றத சொல்றேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசுறாரு 2வது பஸ்ல. அவங்க வந்து எதனால அதை பண்ணலாங்க அப்படின்னா, ஒண்ணு தெரியாததால, ரைட், இப்ப நான் சொன்னது, இல்ல சோம்பல்னால, ரெண்டுமே இருக்கலாம். இப்போ தெரியாததாலனா இது வரைக்கும் வந்து அந்த வந்து அவங்களுக்கு இப்படி பண்றது தப்புன்னு தெரியாம இருக்கலாம். ரைட், பிரிகாரி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். சிலர் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி எனக்கு பழகிடுச்சு, ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச். அந்த ஆட்டிடியூடே தப்பு, நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரைட், இது 2வது. அதனால நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரசனம். அதனால வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், எப்படி மாற முடியும் நம்ம பண்ற குணங்கள்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பண்ண முடியும் அப்படின்றது சொல்லணும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் எப்படி வரும் நம்மளுக்குன்னா, சாது சங்கா. இப்போ பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃபிளாக் டுகெதர் அப்படின்னாங்க. நம்ம யாரோட ஃபிளாக் பண்றோமோ அந்த குணம் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பமாவது காக்கா வந்து அழகா பேரட்டோட குரூப்ல பாத்திருக்கீங்களா? இல்லவே பாத்திருக்கீங்க? இல்லை மாதாஜி, இல்லவே இல்லை, கிடையாது. பார்த்தே இருக்க மாட்டோம். ரெண்டுமே பறவை தான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே ஹைட்ல தான் பறக்குது. எனக்கு தெரியாது, ரொம்ப சயின்ஸ், பட் சொல்றேன். ஆனா பாக்குறது ரொம்ப ரேர். இடி அதனாலதான் கூட பார்க்கல மாதாஜி, வேற பறவைகளோட பார்த்திருக்கோம் மாதாஜி. எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி காக்காவோட தான் பாத்திருக்கேன். இல்ல, பேரட். அத நானே ஃபீட் பண்றேன் மாதாஜி காலையில. அப்ப எல்லாமே ஒரு குருவி வரும், அணில் வரும். அத வச்சு சொல்றேன். அதை வச்சு சொல்ல மத்தபடி நான் முடியாது. சொல்றேன். அவங்க எங்க இருந்து வர்றாங்கன்றது. அப்படின்னா நீங்க ரோட்ல கூட போயிட்டு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா நாயும் வரும், பூனையும் வரும். அது அந்த மாதிரிதான் காக்காய் பார்த்திருக்கேன்னு சொல்ல வரேன் மாதாஜி. எலி கூட வரும். பட் பாயிண்ட் இஸ் அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்களான்னா தெரியாது. ஒன்னா இருக்கிறது அப்படி இல்ல. அது அதோட இனத்தோட தானே மாதாஜி சேரும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதே எண்ணத்தோட சேர்ற இன்னொரு கேட்டகரி என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கேன்னா, நான் மோஸ்ட்லி எனக்கு அட்ராக்ட் ஆறதும் அந்த மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கிறவங்கள தான் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி எனக்கு வந்து தாம்சிக குணம் இருந்தா, நான் அதே தாம்சிக குணங்கள்ல இருக்கிறவங்க தான் எனக்கு செட் ஆகும். ஆமா மாதாஜி, இனம் இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்கல்ல மாதாஜி. அது நம்மளுக்கு ரொம்ப அப்ளிகபிள். நம்மளே இப்பனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒத்து வரல மாதாஜி, ஏன்னா நம்ம மோட் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அவங்க கரெக்ட் முன்னாடி மாதாஜி, இருந்த நீங்க mode சொல்றது கரெக்ட் மாதாஜி, கரெக்டா சொல்றீங்க. இங்க இருக்கிறதால நம்மளால காம்பீட் பண்ண முடியல. அவங்க அங்கேயேதான் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மேல ஏறிட்டோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்க எனக்கு ஒத்தே வரல, அவங்க எல்லாம் நம்மள பார்த்து கோவப்படுறாங்கன்னா, ஏன்னா அவங்க அங்கதான் இருக்காங்க, நம்ம ஏறி இருக்கோம். அவங்களுக்கு அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தான் மாறி இருக்கோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க மாறல, ஆனா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வரும். ரைட், சோ இது வந்து இது கோசம் அப்படின்னு. எஸ் பிரபு, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஓகே, இல்ல ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. டெய்லி நாங்க மாடியில அரிசி எல்லாம் வைப்போம். அரிசி கோதுமை எல்லாம் டெய்லி வைக்கிறது பழக்கம். பேரட் கிளி வந்து ஒரு குரூப்பா வரும், ஒரு 10-20 வரும், தனியாக நிற்கும். அதே மாதிரி காக்கா வரும், அது ஒரு பக்கம் நிற்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் கிளாஷ் ஆகும், ஆனா அது இதுல சேராது, அதுல சேராது. ஆமா, பிரபு குரூப் சொன்ன தான் மாதிரி வரும். மோஸ்ட்லி சேராது. ரைட், வெரி வெரி ரேர்லி தான் நான் உண்ணா. சரி, அதெல்லாம் சாப்பிடுறச்சே ஓகே. பட் மத்தபடி ஒரே வகையில இருக்கிறதெல்லாம் இருக்கும். லைக் ஒரு வீட்டுல 4 பூனை 4 நாய் வளர்ந்தா ஒன்னா இருக்கலாம் 8மே. ஏன்னா அது எல்லாமே ஒரே குணங்கள்ல வளருது. ரைட், பட் ரோட்ல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா 4 நாய் 4 பூனை ஒன்னா இருக்காது. பூனைகள் ஒன்னா இருக்கும், நாய்கள் ஒன்னா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்து அதோட குணங்கள் மாறுது. லைக் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ரைட், அந்த வீடு மாஸ்டர் வில் பிகம் லைக் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஃபார் த டாக் அண்ட் த கேட். அதனால அது மாறும். அப்படி பாத்தீங்கன்னா சர்க்கஸ்ல பாத்தீங்கன்னா யானையும் குரங்கும் புலியும் சிறுத்தையும் ஒன்னா இருக்கு. எப்படி? ஏன்னா ஒரே மாஸ்டர். அதை வச்சு நம்ம பாக்குறோம். இப்போ வந்து 17.3 படிக்கணும் இல்லையா? படிக்க மாட்டேங்குது.
ஹரே கிருஷ்ணம். படிங்க மாதாஜி. நான் படிக்க மாதாஜி. படிங்க. श्रद्धावानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धा मे अयं पुरुषो यो यच्छ्रद्ध सा एव स. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கை விருத்தி செய்கிறான். உயிர் வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஃபெய்த் இப்போ ரொம்ப கிளியர். என்ன அசோசியேஷன், எதனால அசோசியேஷன் இப்படி ஆகுது, ரைட்? யார் வேணா எடுத்துக்கோங்க. இப்போ அசோசியேஷன் மோட்ஸ்னால ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. இப்போ நாங்க சொன்னதா பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்றத பார்ட்னர். பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னா எதனா ஒரே ஒரு செகண்ட். ஹரே கிருஷ்ணா. எடுத்துருவாங்க. ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர், சாரி பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்ன்ற மாதிரி இப்போ ஒரே ஒரே கும்பல் ரைட்ல தான் நம்ம சேர்வோம். இதுதான் அசோசியேஷன் அக்கார்டிங் டு த மோட்ஸ். அது தகுந்ததான் பாவம். நீங்க சொல்லுங்க மாதாஜி, பிரகலாதும் அப்படிதான் இருக்கும். பிரகலாத் எல்லா அசுரர்களோட சேரல. நம்ம டிவி சீரியல் பார்த்து பேசலாம். பட் அந்த கேங் அதே நல்ல மோட்ஸ்ல தான் இருப்பாங்க. நீங்க சொல்லுவீங்க இல்ல மாதாஜி எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்ப கூட அதே 10 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி அந்த மோட்ல இருந்திருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிருப்போம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இல்ல அவங்களும் ஏத்திருப்போம். இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதோ நான் உடம்பு சரியில்லை படிச்சு அவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி ஏகாதசி ஃபாஸ்டிங் அந்த லைன்ல வந்துட்டாங்க, ரைட்? ஸோ அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் ரேஞ்ச் இருக்கலாம், பட் ரேஞ்ச் வில் ஸ்டில் பி வித்தின் த சேம் ரேஞ்ச், ரைட்? இப்போ இது அப்ளிகபிள் வித்தின் த ஃபேமிலி ஆல்சோ. இது என்னோட டீச்சர் பிரீத்தி மாதாஜி, பிரேம கிஷோரி தேவிதாசி மாதாஜி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மோடு கம்பேட்டபிலிட்டி, அதனால தான் there is a story also. The family which prays together stay together. ஏன்னா அந்த மோடு கம்பேட்டபிலிட்டி இருந்தாதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு கூட செட் ஆகும். 3 மோட்ஸ்ல இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், செட் ஆகாது. குழந்தை பேஷனு, அம்மா குட்னஸ், அப்பா தாமசிக்கத்துல இருந்தாங்க வச்சுக்கோங்க, 3 ட்ரையாங்கிள் ஃபேமிலி வரும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்கான்ல நம்ம நல்ல வேலை நாமனிஷ்ட பிரபு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. பட் நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கூட்டிட்டு வாங்க என்னன்னா எல்லாருமே ஒரே பாவத்துல கூட்டிட்டு போகலான்ற எண்ணத்துலதான் அவங்க சொல்றாங்க. சரி, அப்ப நம்மளோட ஒரிஜினல் பொசிஷன் இங்க வந்தோம் போறோம். அப்போ ஒரிஜினலி வாட் ஆர் வி? சர்வெண்ட் ஆஃப் காட் மாதாஜி. கடவுளுக்கு, பகவானுக்கு நம்ம சர்வ் பண்ணணும் அவருக்கு. வெரி நைஸ். அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். கரெக்ட், ரைட்? ஸோ பேசிக்லி நம்ம சர்வெண்ட் ஆஃப் காட், தாசானுதாசா. ஸோ நம்ம பார்ட் அண்ட் பார்சல். அதுதான் நம்மளோட டிரான்ஸ்ஜெண்டல் பொசிஷன், ரைட்? அதனால அப்போ எதனால நம்ம இங்க மறந்தியில இருக்கோம்? பகவான் மேல இருந்த என்வி மாதாஜி. வெரி நைஸ். அவர் மட்டும் தான் நான் அனுபவிக்கணும், நானும் அனுபவிக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் நம்ம அங்க மோட்ல அகப்பட்டு டூப்ளிகேட் ஃபெய்த். ஒரிஜினலி ஃபெய்த் நம்மளுக்கு அப்போ கிருஷ்ணர் மேலதான் இருக்கு. ஆனா இங்க வந்ததால நமக்கு பௌதிக மேல வந்திருக்கு. அதனால என்ன ஆகுது நம்மளுக்கு? எதனால? நம்ம வாசனம், நான் சொன்னேன் இம்ப்ரெஷன்ஸ், ரைட்? அந்த வாசனங்கள் ப்ரீவியஸ் ஜென்மல பண்ண வாசனத்தினாலதான் நான் இப்ப வரேன். போன ஜென்மத்துல இப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் மனித பிறவி அப்படின்னு எடுத்தா கூட, போன ஜென்மத்துல நான் பசுவா இருந்ததுன்னா என்னோட மனித பிறவியும் நான் குட்னஸ்ல இருக்கும். நான் போன ஜென்மத்துல பாம்பா இருந்து, அப்கோர்ஸ் பாம்பா இருந்து மனிதன் வரமாட்டான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா தாம்சிக புத்தி தான் எனக்கு இருக்கும். சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாக்கால், நரி ஜாக்கால் 2 ஒண்ணு இல்லையா? சோ நரி பாம்பா இருந்து எல்லாம் வந்தேன்னா நான் இப்படிதான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பௌதிக அழுக்க கிளீன் ஆகணும். அதனாலதான் நம்ம படிக்கணும். சேதோதர்ப்பணமாஜனம் பவமஹாதாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேயவ கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாகதம் சர்வாத்மா ஸ்தாபனம் பரம் விஜயதி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். கேரண்டி பாத்து என்ன ஃபைனலி ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ். அதுதான் நம்ம கதி, அங்கதான் போகணும். அப்ப எப்படி பண்ணோம்? சேத்தோ தர்ப்பண கிளீனிங் ஆகும். இந்த பாத் எடுக்கலன்னா கண்டிப்பா நம்ம மோட்ல தான் வருவோம். ஏன்னா ஆல்ரெடி மோட்ல தான் இருக்கும், ரைட்? வாட் இஸ் ஃபெய்த்? ஸ்ரத்தானா என்ன? ஸ்ரத்தானா நம்பிக்கை மாதாஜி. ஸ்ரத்தானா நம்பிக்கை, ரைட்? ஸ்ரத்தானா ஃபெய்த்.
ஒரு ரீசன்ட் வேர்ட் பார்த்தேன். ஃபெய்த் இஸ் when you believe in the Lord even when you don't know his plan. இது என்னோட டீச்சர் பிரான் சைத்தன்யா பிரபு எடுத்த கிளாஸ்ல அந்த ரைட்டிங் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பிளான் தெரியலன்னா கூட நம்ம அதை நம்புறது, when we go blind on that, அதுதான் பிளைண்ட்னா முட்டாள்தனமா போறதுன்னு சொல்ல, கிருஷ்ணர் நல்லது செய்வாரு, ரைட்? அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்வா பிரீதி விஸ்வாசோ கோபித்வா வரணம் ததா ஆத்ம நிக்ஷேபகாத்மன்யா சத்வித்தாச்சரணாகதி. அனுகூலமா பண்றது, பிரதிகூலம், அனுகூலமா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது, பிரதிகூலம்னா ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம் விட்டுறது. ரக்ஷிஷ்வா பிரீத்தி விஸ்வாசம், காப்பாத்துவான்ற நம்பிக்கை, கோபித்வா ஃபுல் கான்பிடன்ஸ், வரணம் கம்ப்ளீட் ஹோல் இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சாரி, இன்னைக்கு கொஞ்சம் கால்ஸ் இருக்கணும். நம்ம பாகவதம் பகவத்கீதாலாம் டெலிவரி ஆகுறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபெய்த், நம்பிக்கை வந்து எதுல இருக்கு? இப்போ இந்த 3 மோட்ஸ் வச்சு we are working on நம்பிக்கை, சரிங்களா? இப்போ ஃபெய்த்ன்றது வந்து மென்டல் கன்காக்ஷன். எதுக்குன்னா நம்ம ஒரிஜினலி நான் சொல்லிட்டேன் குட்னஸ். ஆனா குட்னஸ்ல ப்ராப்ளம் என்னன்னா மெட்டீரியல் குட்னஸ். சாரி இன்டரப்ட் ஆயிடுச்சு. மெட்டீரியல் குட்னஸ்னா பௌதிக குட்னஸ், புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. பௌதிக இருக்கீங்களா? இருக்கும் மாதாஜி. பௌதிக குட்னஸ் பௌதிக குட்னஸ் பாத்தீங்கன்னா, பௌதிக குட்னஸ்ன்றதே பியூர் இல்ல. பியூர்னா டிரான்ஸ்டென்டல் இல்ல. நான் சொன்ன கதைதான். அதாவது லோட்டஸ் ஃபர்ஸ்ட் ஏன் லோட்டஸ் கம்பேர் பண்றாங்க, லோட்டஸ் அவ்வளவு அழகா, இப்படி எல்லாம் கூட எனக்கு தோணி இருக்கு. இன்னும் இப்ப பழகிடுச்சு. பட் இன்னும் கூட அந்த அப்பனா the ஒரிஜினல் ஐ ஆஃப் கிருஷ்ணா இஸ் லைக் த லோட்டஸ் which is there in the spiritual world. கிருஷ்ணனும் தெரியாது, அந்த லோட்டஸும் தெரியாது. அதனால என்னால திங்க் பண்ண முடியல. உங்களுக்கு புரியுதுங்களா மாதாஜி? அதுக்குன்னு உங்க மைண்ட் கண்டாமினேட்டட் இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் குட்னஸ். ஏன்னா மெட்டீரியல் லெவல் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால ஒரு ஃபெய்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருக்கச்சு தேவர்கள் மேல ஏதாவது டெமிகாட், எனி தேவர் கேன் பி ஓகே, இல்லைன்னா கிரியேட் பண்ண காடா கூட அது யாரு அப்படின்ற சொல்லலாம், டிபெண்டிங் ஆன் த கண்டாமினேஷன் லெவல். கம்ப்ளீட்லி பியூரிஃபைட் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா குட்னஸ்ல தான் கிருஷ்ணரை புரிஞ்சிக்கிறது சாத்தியமாகும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு இது ரொம்ப கிளியரா புரியும். பாகவதம்ல படிச்சது, வேதங்கள் பிராமணலால சொல்லப்படணும். நிறைய பேர் இதை பத்தி எனக்கு கிளாஸ்ல கேட்பாங்க. லெவல் 2 லெவல் 1ல எல்லாம் வரும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஒன்லி பிராமணர்ஸ் கேன் டெல். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கூட பிராமணர் தான் சொல்ல மாட்டாரு. அப்போ ஸ்ரீமத் பாகவதம் நாங்க சொல்லலாமா வேணாமா? இதெல்லாம் லெவல் 1ல நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க. யாருமே கேட்கலையா? கேட்டிருக்கோம் மாதாஜி. இல்ல மாதாஜி. கேட்டிருக்கோம் மாதாஜி. கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஐ திங்க் சித்திரலேகா மாதாஜி கூட போன தடவை இதான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை ஆர்கியூல சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா பிராமணர்கள் சொல்லல, பிராமண குணம் இருக்கிறவங்க. கிளியரா புரியணும். ஜென்ம கர்ம சாரி, அதாவது பிறப்பால் சதுர்வர்ணம் அப்படின்றது வந்து மயாஸ்திதம் குண கர்ம விபாகஷக. இதுல வந்து 2 ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிராமணர்கள் எல்லாம் எங்களுக்குதான் இது பர்த் ரைட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இதுவும் தப்பு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பிராமின்ஸ்க்கு ஒண்டிதான் இந்த ரைட்டா, எனக்கு இல்லையா அப்படின்னு அவங்களும் வந்து கோவத்துல இறங்கிட்டாங்க. 2மே தப்பு, ரைட்? இட் இஸ் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆக்சுவல் கான்செப்ட். பிராமண குணம் என்றது மோட் ஆஃப் குட்னஸ். அதுதான் ஷீலா பிரபுபாத் இஸ்கான்ல நல்லா பண்ணார், ரைட்? யூ ஆல் ஷுட் கெட் தட் மோட். யூ ஷுட் கெட் பிராமணிக்கல் குவாலிட்டி. வெளில போய் சொன்னா ஐ எம் ஆல்ரெடி அ பிராமின், சோ வாட்? சிலர் பார்த்தா சொல்லணும்னு தோணும், யூ ஆர் அ பிராமின் பை பர்த், பட் யூ ஆர் அப்சல்யூட்லி நாட் அ பிராமின். இட்ஸ் அ டிஸ்கிரேஸ் டு யுவர் கம்யூனிட்டி. சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எதுவா இருந்தாலும், ஏன்னா இது வந்து என் பிரதர் சொன்னான், என் ஃப்ரெண்டு பிராமின், நம்பவே மாட்டான், ரொம்ப பியோர் பிராமின். அவன் வந்து உபநயனம் போட்டு அந்த இதுல பூணூல்
ஆனா அவன் சிக்கன் சாப்பிடுற சொண்டி பூணுல எடுத்து வச்சுட்டு போடுவான். அவன் பிராமன் இல்ல, அவன் சத்திரியா இல்ல, அவன் வைஷ்யா இல்ல, அவன் சூத்ரா. கரெக்டா இல்லையா? பிராமண பந்து மாதாஜி, நாட் ஈவன் சூத்ரா, மிலேச்சா. பிராமணம் பந்து. பிராமண பந்து, அதுல வேற மிலேச்சா. மிலேச்சா இஸ் பிலோ த சூத்ரா கேட்டகரி. ஓகே, அது இன்னும் ஃபர்ஸ்ட் பேரை வச்சு நம்ம கூட சொல்லுவாங்களே, டே என் பேரை கெடுக்கிறதுக்கே நீ பிறந்திருக்க சொல்லியிருக்காங்கல்ல, கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. ஏன்னா எங்கேயோ குப்பையில பிறந்தா தப்பு இல்ல, ஒரு பரம்பரையில பிறந்தா அந்த பரம்பரையை மெயின்டைன் பண்ணணும். அதேதான் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு. அதனால இப்ப வந்து பியோர் குட்னஸ்ன்றது பாத்தீங்கன்னா அதை புரியணும். சுத்த சத்வம் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மோட் ஆஃப் குட்னஸ் வேணும். இப்போ நிறைய ரிலீஜியஸ் பிரின்சிபல் சொல்றோம் இல்லையா, இது வெதர் இட்ஸ் முஸ்லிம், கிறிஸ்டியன், எது எடுத்தாலும் இல்ல தர்மம், எந்த பிரின்சிபல்ஸ், மனுசாஸ்திரா, மாரல்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதைதான் சொல்றாங்க. இதை நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் யுதிஷ்டர், வெரி வெரி கிளியர் பிரின்சிபல்ஸ் ஏன்னா இஸ் மோட் ஆஃப் குட்னஸ் இஸ் வெரி வெரி ஹை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குட்னஸ் என்னன்னா கண்டாமினேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் கண்டாமினேட்டட், என்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸ் படி கண்டாமினேட்டட். இப்போ குட்னஸ் மோட் ஆஃப் குட்னஸ் அழுக்கு படிஞ்சிருக்கு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் இப்போ எப்படினாலும் கண்டாமினேட் ஆயிடும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மாறும். ஒரிஜினலி நான் ஃபெய்த் கிருஷ்ணர் ஞாபகம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டேன். மறந்து அந்த கிளையில இருந்து கொஞ்சம் அப்படியே உடஞ்சி விழுந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆகுது, இப்போ வர்ஷிப்போ மாறும். எதனால மாறுதுன்னா பிறவினால மாறுமே மாதாஜி. நான் அந்த பிறவியே உங்களுக்கு தப்பா மாறுது, ரைட்? பிறக்கச்சே குட்னஸ், வெளில பாக்குறேன் ஊர்ல இருந்து, இல்லைன்னா பிரகலாத் மாதிரி வெளில பார்த்தா எனக்கு பக்தி வரணும். இல்ல, கரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வெளில பார்த்தா மிருகாரி ஃபேமிலியில இருக்கேன். மிருகாரி பிறக்கச்சே இப்படிதான் பிறந்திருப்பாரு. வாட் டாடி ஐ ஷுட் டூ, ஆனா யூ ஷுட் கட் த கோட் லைக் திஸ். ஓகே டாடி, ஐ வில் டூ. இப்படிதான் பண்ணுவோம், அதானே நடந்திருக்கும். ஸோ மிருகாரி நான் சொல்றது நம்மளுக்கு கிறுக்குத்தனமா இருக்கலாம், பட் நிறைய மிருகாரிகள் நம்ம பாக்குறோம். இப்போ அதை பத்தி தாமசிக பக்தி அப்போ நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீட்டெயிலா. பட் இப்போ என்னன்னா ரியல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா பியோர் குட்னஸ்ல இருக்குது. அதனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் பாத்தீங்கன்னா அதை வச்சு டிஃப்ரெண்ட் வர்ஷிப் வரும். ஸ்ரத்தான்றது ஃபெய்த். நம்ம சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கிளியரா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா ஸ்ரத்தா அப்படின்றது என்னன்னா கான்ஃபிடென்ட், என்னன்னா கம்ப்ளீட் ஃபெய்த், என்னன்னா டிரான்ஸ்டன்ட் லவ் இன் சர்வீஸ் வந்தாதான் அந்த நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற ஃபெய்த் ஃபேவரபிளா இருக்கணும். இது பியோர் டிவோஷனல் சர்வீஸ்ல ஓகே, பியோர் டிவோஷனல் சர்வீஸோட ஸ்லோகா என்ன ஆல்ரெடி சொன்னீங்க? பத்திரம் புஷ்பம் பலம் பண்ணும். அது ஃபுட்டு. நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல இருக்கு பியோர் டிவோஷனல் சர்வீஸோட ஸ்லோகா. யாருமே என்னோட மார்னிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றது இல்ல. 6 to 6. பக்திவா நாம சங்கீர்த்தன மாதாஜி. சத்தத்தம் அந்நிய அபிலாஷிதா சூன்யம் தெரியுமா? அந்நிய அபிலாஷிதா ஞான கர்மாணி அனாவிருத்தம் அனுகூலேனி கிருஷ்ணானுஷீலனம் பக்தி உத்தம. படிச்சிருக்கீங்க நீங்க நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல? இப்ப கூட ஞாபகமே வரலையா? வரவே இல்லையா? அடிக்கடி சொல்ற ஸ்லோகம் எங்களுக்கு. அப்போ நீங்க அடிக்கடி சொல்வீங்க, கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். கேட்டீங்கல்ல, நீங்களே படிச்சிருக்கீங்க இந்த ஸ்லோகம். இது நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல லெவல் 3ல படிச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு கத்துக்கோங்க. நான் மோகன்தாஸ் பிரபுவை போஸ்ட் பண்ண சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. சோ ஏன்னா இதுதான் டிசைடர். இந்த ஸ்லோகா வச்சு எங்கேயாவது ஒரு 100 செஷன்ஸ் எடுக்கலாம். அப்பனா ஒரு வேர்டு ஒரு விருத்திக்கு நிறைய ஆச்சாரிகள் நிறைய மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்ப சொல்லுங்க எழுதி வச்சிருக்கீங்க. அடுத்த கிளாஸ்ல எல்லாருமே எழுதி ஒரு பேப்பர்ல கொண்டு வரீங்க அந்த ஸ்லோகா எவ்ரி டைம், ரைட்? ஏன்னா அதை வச்சு ஒரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கு, அதை நான் ஆட் பண்ணிட்டே போவேன். சோ இப்ப சத்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த காரா நம்ம வர்றச்சே நம்மளோட, அதாவது பாடி 5 உள்ள இருக்குல்ல, சட்டில் பாடி, பிரெயின், அதான் பிரெயின் சொல்லக்கூடாது, மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ அப்படின்றது இருக்கு. சோ அதனால ஒரு பர்டிகுலர் ஃபெய்த் வருது. அதனால வெரி கிளியர்லி ராமானுஜா என்ன சொல்றாரு, அது பாத்தீங்கன்னா ஃபெய்த்ன்றது இஸ் அ காம்பினேஷன். ஒரு மனுஷன் வர்றது அவன் நேச்சரா இயல்பா வர்றது அப்படின்னு. நம்ம உள்ள வரைச்சே ஒரு ஆர்கன் இருக்குல்ல, நமக்கு இந்த மாதிரி வயிறு, இந்த மாதிரி கிட்னி அப்படின்னு வர்ற மாதிரி இது பல்ராம் வித்யாபூஷன் சொல்லியிருக்காரு. அதனால அது சத்துவ குணமோட ஃபெய்த் தான். ஆனா
அந்த அந்த அதுல இருந்து 3 கேட்டகரியா ஏன் வருதுன்னா, அந்த ஆத்மா வந்து ஒரு அந்தக்காரான்ற ஆர்கன் இருக்கான். ஓகே, அந்த அந்தக்காரான்றது என்ன? நம்மளோட ஈகோ. அதுல வந்து ஒரு பர்டிகுலர் இம்ப்ரெஷன் ஸ்வபாவா படிஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள், என்னதான் அழகா குட்டி டைகரா அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு மைக் முன்னாடி வச்சாலும் ஏன்னு அழும். ஏன்னா அதோட ஸ்வபாவம் வந்து குழந்தைதான், நாட் டைகர். ரைட்? இதுவே வந்து டைகர் குட்டியை கொண்டு வந்து வைக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது டைகர் குட்டியை தூக்கி இருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? நான் தூக்கி இருக்கேன். வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், பூனை குட்டி மாதிரி இருக்காது. பெரிய பூனை கூட லைட்டா இருக்கும் டைகர் குட்டியை விட. ஆனா அதோட பிரிண்ட் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், பூனை கிட்ட இருக்கிற மாதிரி இருக்காது. டைகர் குட்டியே ஊன் தரணும் 10 நாள். ஏன்னா அதோட அந்தக்காரம் பாக்குறதுக்கு அப்படியே பூனை மாதிரி இருக்கும், டிஃபரன்ஸே இருக்காது. வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா அதோட பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறும். ஏன்னா அதோட ஸ்வபாவா இஸ் நாட் அ கேட். உங்களுக்கு புரியுதா? அந்த காரால அதோட இம்ப்ரெஷன் என்ன? நான் உன்னை கடிச்சு சாப்பிட்டுருவேன் அப்படின்றதுதான் அதுல இருக்கு. ரெண்டுமே மோட் ஆஃப் பேஷன். ஆனாலும் அதோட வைல்ட்னஸ் வந்து அந்த கப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவீங்க லயன் குட்டியையும் டைகர் குட்டியையும்? புலிக்குட்டி சிங்கக்குட்டின்னு தான் சொல்லுவோம் மாதாஜி. புலிக்குட்டி சிங்கக்குட்டி தான் இல்ல? கப்ஸ் இங்கிலீஷ். தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ் எனக்கு கூட தெரியும், தமிழுக்கு தான் ஹெல்ப். ஓகே, சோ அந்த குட்டீஸ் வந்து பூனைக்குட்டி மாதிரி இருக்காது, குட்டி பாயிர புடுங்குற குட்டி மாதிரி தான் இருக்கும். அதான் ஸ்வபாவா. ரைட்? அதே மாதிரி நம்ம ஸ்வபாவா எதை வச்சு இருக்குன்னா, நம்ம பிறவில இருக்கிற அந்த இம்ப்ரெஷன், அந்த காரான்ற அது மைண்ட் இருக்கும். இப்ப வந்து இதுதான் சோல், ஆத்மா. அதை சுத்தி சட்டில் பாடி இருக்கு, அதை சுத்தி கிராஸ் பாடி இருக்கு. சோ அந்த காரான்றது நடுவுல இருக்க சட்டில் பாடியில அப்படியே இருக்கும். ரைட்? இப்போ கண்டாமினேஷன் நம்ம வந்து கிராஸ் பாடி குளிக்கலாம், ஆனா அந்த காரா அந்த சட்டில் பாடியோட கம்பேரிஷன் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. அது அப்படியே ஆத்மா கிட்ட போய் அந்த இம்பாக்ட் இருக்கும். அப்படி சத்வ அந்த காரால இருந்தா நம்ம தேவர்களை, ரஜா அந்த காரால இருந்தா நம்ம அசுரர்களை, தமோ அந்த காரால இருந்தா ராட்சசர்களை, பேய்களை, ரெண்டுமே சொல்லலாம். ரைட்? இதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலா பிரபுபாத், பல்ராம் வித்யாபூஷன், விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர், ஸ்ரீதர் சாமி எல்லாருமே யூனிஃபார்மா சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்ரீலா பிரபுபாத் ஒண்டி அந்த காராக்கு பதில் ஹார்ட்னு சொல்லியிருக்காரு, ஹிருதயம். அவ்வளவுதான். தவிர ஆக்சுவலா பார்த்தா ஹிருதயம்ன்றது ஜஸ்ட் அன் ஆர்கன். பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. இப்ப நீங்க சொல்வீங்க, இல்ல மாதாஜி நான் குட்னஸ்ல பிறந்த மாதாஜி, ஆனா என் அம்மா அப்பா சேர்த்து என்னை இப்படி ஆக்கிட்டாங்க. அதே ஃபேமிலியில பிறந்தோம்னா அதே கிருஷ்ணர் பார்த்துதான் பிளான் பண்ணுவார். அதனாலதான் பிராப்த புண்ணியா கிருத்த க்ளோஷான். அப்படி பிளான் பண்ணி நம்ம மாறணும்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஏன் இத சொல்றேன்னா, அந்த காரை இப்ப எங்க ஃபேமிலியில எடுத்தீங்கன்னா எல்லாருமே வைஷ்ணவா பிறந்தோம். ஆனா எல்லா மெம்பர் அப்படி சுத்துறது, என்ஜாய் பண்றது, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போயிட்டு இப்போ எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மெம்பர் ஒரு ஃபேமிலியில ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் ஆயிட்டு ஒரு மெம்பர் தான் மோஸ்ட்லி. அப்பனா எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம்ல ஜீன்ன்றாங்க. அதாவது எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அப்பா அப்படியே ஸ்டான்ச் வைஷ்ணவா இருந்தார். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் எல்லாருமே அம்மா லெவல்ல எல்லாரும் பக்தி இருந்துச்சு. எங்க லெவல்ல எல்லாம் அது என்ன பக்தினே தெரியாம நாங்க சொந்த கன்காக்ஷன்ல பண்ணுவோம், பண்ணலன்னா பண்ணாம இருந்தோம். ஆனா ஒரு ஸ்டேட்ல எல்லாருக்குமே அப்படியே யூட்டர்ன் ஆச்சு. எதுக்குன்னா அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் பண்ணா கூட சொல்பம் புண்ணியஸ்ய தர்மஸ்ய தாயத்தை பகத்தோபயம், கொஞ்சம் விட்டாலும் ப்ரீவியஸ் ஜென்மத்துல இருந்து வருது. இந்த ஜென்மத்தாலும் அசோசியேஷன், ஃபேமிலியில என்ன இருந்தாலும் அசோசியேஷன் இருக்கும்ல, அதுல போவோம். அந்த நம்பிக்கை அசோசியேஷன் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, நம்ம இதை வச்சுதான் நிறைய ரிலிஜன் உலகத்துல வந்திருக்கு. ரிலிஜன் இஸ் கம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேத். ஒரு ஃபேத் இருக்கிறதுனால அதை வச்சுதான் அந்த டெய்டின்றோம் இல்லையா, அந்த 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 ஆண்டவனோட ஸ்ட்ரக்சரும் அதை வச்சுதான் அந்த டெய்டியை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம இட்டர்னலி எப்பவுமே வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா தான். பௌதிக உலகத்துல வந்தாதான் பௌதிகம் உண்டு இல்லாம நம்ம தெய்வீகம்ன்றது தெய்வீக தேவர்கள் மேல நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இம்பாக்ட் வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்ன எப்படி இம்பாக்ட் ஆகுது, யாரை கும்பிடுறோன்றது ப்ராடா பார்த்தோம், இன்னும் டெப்தா பார்க்கலாம். 17.4 ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கட்டுமா? படிங்க. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ பிரதே பூதகணாஸ்ய சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். இப்ப வந்து குட்னஸ்ல இருந்தாங்கன்னா நிறைய தேவர்களை கும்பிடுவான்.
ரைட்? பிரம்மா, சந்திரா, சூர்யா, சூரியதேவ், சூரிய நமஸ்காரம், இந்திரர், சிவா எல்லாமே வந்து மோட் ஆஃப் குட்னஸ். ஓகே, இப்போ பேஷன்ல இருந்தா டீமன்ஸ் கும்பிடுவாங்க. இவன் வந்து மனிதனா கூட இருக்கலாம். வேர்ல்ட் வார் 2ல இது பிரபுபாத் எழுதியிருக்காரு, நான் ஹிட்லரை கும்பிட போறேன், ஏன்னா ஹிட்லர்னாலதான் எனக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் உங்களுக்கு, அம்மா இதுவும் பேஷன் தான். ஏன்னா அம்மா மேல யூ ஆர் வெரி வெரி பேஷனட். நான் வந்து அம்மா பிக்சரை வச்சு கும்பிட போறேன். குஷ்பு, அப்புறம் நம்ம யாரு, அமிதாப் பச்சன் கல்கட்டால அப்படி நான் பார்த்தது இல்ல. சேது மாதாஜி கூட எனக்கு கூட்டிட்டே போகல குஷ்பு கோயிலுக்கு, மதுரை போறச்சு. சோ இந்த மாதிரி எல்லாம் பேஷன்ல எனக்கு தெரியாது மாதாஜி, மதுரையிலயா மாதாஜி இருக்கு? என்ன ஓ. மாதாஜி? ஆமா, குஷ்பு கோயிலுக்கு நீங்க அத்தனை தடவை சித்திரலேகா மாதாஜி வருவாங்க. அவங்க கூட்டிட்டு போலன்னா அவங்க உங்க உயிரே எடுத்துருவாங்க. அவங்க ஐயோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ இக்னோரன்ஸ்ல இருக்கவங்க வந்து பேய் பூதங்களை கும்பிடுவாங்க. டெட் ஸ்பிரிட்ஸ். இப்போ வந்து எல்லாருமே இதுல கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்போ பித்ரு பூஜைன்றாங்க. இது பித்ரு பூஜையில வராது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பித்ரு பூஜை. தான் தச்சான். ஓகே, திஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பித்ரு பூஜை. அதுல ப்ளீஸ் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. பித்ரு பூஜை இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். பித்ரு பூஜைன்றது ஸ்ரத்தா, அதாவது இறந்த சோலுக்கு நம்ம பண்ற பாவம் இஸ் பித்ரு பூஜை. பித்ரு பூஜை வில் நாட் கம். இப்போ வந்து கிராஸ் பாடி இங்க இருக்கு, இத சுத்தி இருக்கிறது, உள்ள இருக்கிறது சட்டில் பாடி நான் சொன்னேன். கிளியரா இருக்கு இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். இது நான் யாரும் கிண்டல் அடிக்கூடாது, அந்த நாமனிஷ்ட பிரபுக்கு கேட்ட ஒரு கேள்வி, அதுக்கு நான் வரப்போறேன். சோ இப்போ இந்த கான்செப்ட் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பவர்ஃபுல்லா, பேய் பவர்ஃபுல்லா? எது மோர் பவர்ஃபுல்? வி ஆர் மோர் பவர்ஃபுல் ஆர் கோஸ்ட் இஸ் மோர் பவர்ஃபுல்? நம்ம தான் பவர்ஃபுல் மாதாஜி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரே ஒரு செகண்ட். மாயாசக்தியை பொறுத்தது அது. மாயாசக்தி. ஓகே, நம்ம தான் மோர் பவர்ஃபுல்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே தான் நான் நாமனிஷ்ட பிரபுக்கு சொல்லிட்டு அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணாரு. இதுதான் முக்கியம். பேய் தான் பவர்ஃபுல்லா? பேய் தான் பவர்ஃபுல்லா? ஏன்னா பிரபு சொன்னாரு உனக்கு சந்தேகம். பவர்ஃபுல்லா? மாயாதேவி பேய்னாலே மாயாதேவி தானே. இல்ல மாதாஜி, ஏன் மாதாஜி கன்ஃபியூஸ் பண்றீங்க? மாயாதேவி தேவி, பேய்ன்றது பூதம். அச்சா, அந்த மாதிரி அசுர பூத சொல்றீங்களா? Bad soul என்ன மாதாஜி? பேய்ன்றது பூதம். பேய்கள் அது மாதிரி. கெட்ட ஆத்மா என்ன மாதாஜி? பேசிக்கலி பேய்ன்றது உடல் இல்லாம ஆத்மா. பேய பத்தி கொஞ்ச நேரத்துல கிளாஸ் எடுக்கிறேன், இருங்க. ஒரே ஒரு உண்மையில இருக்கு மாதாஜி, பேய் இருக்கா மாதாஜி? இருக்கு. நான் கூட அப்படிதான் பேயே இல்லன்னு நினைச்சேன். இருக்கு. சோ பேய்க்கு உடம்பே இல்லாதனால அது வந்து தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட சாப்பிடணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அது எப்படி நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்க முடியும் மாதாஜி? அதுக்கு இட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் யூ. அதனாலதான் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து இட் இஸ் ஏபிள் டு என்டர் அவர் பாடி. அதுக்கு வந்து இட்ஸ் இன்னபிலிட்டி இஸ் மோர் தென் அஸ், அது வேற. ஆனா இட்ஸ் பவர் இஸ் மோர் தென். எனக்கு கூட இந்த டவுட் இருந்து நான் நாமினேஷன் பிரபு கிட்ட கேட்டேன், பிரபு பேய் இஸ் மோர் பவர்ஃபுல்லா? உனக்கு டவுட்டே வேணாமா, கண்டிப்பா தட் இஸ் வை தே ஆர் அபவ் அஸ். பிளானெட்ஸ் பாருங்கன்னா நீங்க போய் பாருங்க, நம்மளோட 14 பிளானட்டரி சிஸ்டம்ல பூர்ன்றது என்ன? பூர்ன்றது நம்ம பூர்லோகம். பூர்ன்றது என்ன? பேய்லோகம். பேய்லோகம். பேஸ்மெண்ட்லயும் பேய் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. சோ அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா குட்னஸ்ல கவு, பேஷன்ல லயன் டைகர் எல்லாம், இக்னோரன்ஸ்ல ஜாக்கல் குரங்கு எல்லாம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் மோட் ஆஃப் குட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா குட்னஸ்ல இருக்கிறவர் எந்த சாமி? குண அவதாரங்கள் யாரு? விஷ்ணு மாதாஜி. வெரி நைஸ். பேஷன்? பேஷன் வந்து பிரம்மா. இக்னோரன்ஸ்? தாமச கண்ட்ரோல் பண்றது சிவன். அப்புறம் வந்து டிஃபரெண்ட் மோட்ஸ் இல்ல இருக்கிறவங்க, குட்னஸ்ல இருக்கிறவங்க யாரை கும்பிடுவாங்க? கேக்கல மாதாஜி. தேவன்ல கும்பிடுவாங்க. அண்ட் பேஷன்ல இருந்தா? பேஷன்ல இருந்தா அசுரர்கள். வெரி நைஸ், அசுரர்கள். அண்ட் இக்னோரன்ஸ்ல இருந்தா? பேய், பூதம், பிசாசு, பூதம், பேய், மனிதன். பிசாசு. இப்போ இவ்ளோ சந்தேகம் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டின். சின்ன பத்துல யாராவது சிவா யாரை கும்பிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் சிவ பக்தர்கள்? நான் கும்பிட்டுருக்க மாதாஜி. ஐ திங்க் சித்ரலேகா மாதாஜி ஆல்சோ, நோ? சித்ரலேகா ஐயர் எல்லாருமே கொண்டு வாங்க மாதாஜி, எக்ஸப்ட் வைஷ்ணவ சார். வைஷ்ணவ தவிர
ரைட். சிவாக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன நிறைய பேர் இருக்கு, அதுக்கு பூதநாதான்னு ஒரு பேர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் ஆ மாதாஜி. பூதநாதன். எதுக்கோசரம்? அவருக்கு சுடுகாட்டுல பூதம் கூடயே இருப்பாரு மாதாஜி. ஆமா Living கரெக்ட். ஆமா கரெக்ட் தான், உண்மைதான். அவர் வந்து நிறைய பூதங்கள், அதாவது பவர்ஃபுல் பூதங்கள். நம்ம மாதாஜி ஒத்துக்க மாட்டாங்க, நம்மளோட விக்டோரியா மாதாஜி. நிறைய பூதங்கள், அப்புறம் நிறைய அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூதகணங்கள் தான் சுத்தி இருப்பாங்கன்னு சொல்லணும். கரெக்ட். பிரமாதாஸ், குய்யகாஸ், தக்கினாஸ், பிசாசிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசாசி, இதுக்குள்ள வெரைட்டி எல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் மியூட் போடுறீங்களா? யாரோ பேசிட்டே இருக்காங்க. சித்திரலேகா மாதாஜியா? இல்லையே. ஜானகிராமன் பிரபு ஆடியோ. சோ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ பிசாசு இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு எல்லாத்தையும் விட பிரம்ம ராட்சசி, இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? வெரி பவர்ஃபுல். பிரம்ம ராட்சசி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். யார் பிரம்ம ராட்சசி? சினிமால எல்லாம் வந்து காமிச்சாங்கன்னா பிக்சர்ல பிரம்ம ராட்சசி வர அப்புறம் பிரம்மாண்டமா அப்படி சொல்லுவாங்க. பிரம்ம ராட்சசி யாரு? இல்ல மாதாஜி, இருட்டுல வந்து குழந்தை எல்லாம் சாப்பிடும் போது அவங்கள பயமுறுத்துவாங்க, இருட்டுல ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. பயமுறுத்துங்க, பட் ரியலா பிரம்ம ராட்சசி இஸ் ஹூ? அது துர்க்கையா இருட்டுல வந்து மாதாஜி? இருப்பாங்க மாதாஜி. இருட்டு துர்க்கையா? இருட்ட கண்டாலே நமக்கு அந்த மாதிரி தோணும். காளியா மாதாஜி? யாருமா? சேது மாதா? காளி மாதா. இல்ல அவங்க கொஞ்சம் பார்க்கவே டெரிபிளா இருப்பாங்களா? இல்ல மாதாஜி, பிராமணர்ஸ் வந்து பவர்ஃபுல் ராட்சசான்னு அர்த்தம், பயங்கரமா இருப்பாங்கன்னு இல்ல. பிராமணர்கள் வந்து பேயானா அதுதான் பிரம்ம ராட்சசி. அப்படியே மாதாஜி. இப்போ பேய் கதை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்ல எப்படி எல்லாம் பேய் இருக்கு, ஹவு கோஸ்ட் இஸ் ஃபார்ம்டு பாடி. நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க மாதாஜி. நான் தனியா இருக்கேன் மாதாஜி வீட்டுல. இருங்க, அதுக்கு நான் ஆன்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் இதை எக்ஸாக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சேது மாதாஜி இன்னைக்கு தூங்க மாட்டாங்களே அப்படின்னு. எங்க அம்மா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதான் சொன்னாங்க, இது உங்க பத்தி இல்ல. நான் எல்லாம் பேயெல்லாம் நம்ப மாட்டேன், என்ன பத்தி. நானே தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நம்மள அஃபெக்ட் பண்ணாதன்றதும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நாளைக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் நம்மளே. இப்ப நம்ம கிட்ட வராது மாதாஜி. நான் எந்த நேரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுனால எந்த நேரம் இல்ல, ஒரே ஒரு தடவை சொன்னா கூட பேய் வராது. டோன்ட் வரி. ஹரே கிருஷ்ணா. சோ இப்ப வந்து பூதா அண்ட் பிரேதா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் தத்சத். பூதா அண்ட் பிரேதா, பூதம் பேய் இதெல்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். உண்மையா இல்லையான்றதெல்லாம் நம்மளுக்கு சந்தேகம். ஒரே ஒரு செகண்ட் கிளியரா சொல்லணும்னா, நம்ம உடம்பு பாக்குறோம் இல்லையா, இந்த ஃபேஸ், பாடி, தலை எல்லாமே, இது பேர் தான் கிராஸ் பாடின்னு சொல்லுவோம். ரைட். வெளியில பாக்குறது பூமி, ஆப்போ, நலோ, வாயு, கம், எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர், இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல பண்ணதுதான் இந்த கிராஸ் பாடி. அதான் மண்ணுல இருந்து வந்தது, மண்ணோட போகட்டும் அப்படின்னு ஜெனரல் டைலாக் எல்லாம் அடிப்பாங்க. இது இப்படி ஒரு கவரிங். அதுக்குள்ள வந்து இன்னொரு கவரிங் இருக்கு, அதுக்கு பேர் தான் சட்டில் பாடி அப்படின்னும். சூஷ்ம சரீரம். ரைட். ஸ்தூல அண்ட் சூஷ்ம. சூஷ்மன்றது சட்டில் பாடியை குறிக்கிறது. மண், புத்தி. மண்ணனா மனசு, புத்தி என்றது இன்டெலிஜென்ஸ், அகங்காரம். ரைட். இந்த மூணுமே வந்து உள்ள இருக்கு. எதை கவர் பண்ணிருக்குன்னா ஆத்மாவை. சோ பேசிக்கலி ஆத்மான்றது வந்து இங்க இருக்கு. இது வந்து ஸ்பிரிச்சுவல் தான் ஒரிஜினலி. இப்போ பௌதிக உலகத்துல வந்ததுக்கு காரணம் வந்து ஏதோ ஆசைகள் இருக்கிறதால. அது எங்க இருந்து ஆசை வருது அப்படின்னா நம்ம மைண்ட்ல இருந்து வருது. மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரம் அப்படி கவர் ஆகும். அதையும் கவர் பண்றதா கிராஸ் பாடி. இப்போ இந்த இறப்பு, இன்னைக்கு நான் இறந்துட்டேன்னா போறது நம்ம பாக்குறது எல்லாமே வந்து நம்ம எரிக்கிறது எல்லாமே கிராஸ் பாடியை தான். இப்போ இந்த ஆத்மா இன்னொரு உடம்பு தேடி போறச்சே இந்த உள்ள இருக்கிற அந்தகாரா அப்படின்னு சொல்லுவோம், சட்டில் பாடி அப்படின்ற சூஷ்ம சரீரத்தையும் தூக்கிக்கிட்டு தான் போகுது. அதனாலதான் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு குழந்தை, 2 குழந்தை பார்த்தா ஒரு குழந்தை வந்து அழகா இருக்கும், செல்வாக்கோட பிறக்கும். இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையாயோ ஹேண்டிகேப்போ பொறுக்குது. ஏன்னா அது பண்ண கர்மங்கள் இப்படி வரும். குழந்தை என்ன பண்ணுச்சு பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ஆணாவோ பெண்ணாவோ இருக்க போகுது. சோ பாவத்தை கேரி பண்ணிட்டு வந்து ஒரு டப்பால வருது. இதுதான் பாடி கான்செப்ட். இப்போ இறப்பு, டெத் அப்படியானா இமீடியட்டா 3 கேட்டகரி தான் ஆகும். என்ன ஆகும்னா ஆத்மாவும் அந்த சட்டில் பாடி வந்து இன்னொரு உடம்பம் எடுக்குது. இப்போ இன்னொரு உடம்பு அப்படின்னா மனித உடம்பு அப்படின்னு நான் சொல்லல. மனித உடம்பு வந்தா பெஸ்ட், இல்லைன்னா எந்த உடம்பு வேணா எடுக்கலாம். இப்போ வந்து எப்போ மனித உடம்பு வரும் அப்படின்னா, மனித உடம்பு நிறைய புண்ணியம் இருந்தாதான் வருமா.
அது ஒண்டி இன்னொரு புண்ணியம் கூட இல்ல, நிறைய புண்ணியம் அப்படின்னு பண்ண முடியாது. இது வந்து சைக்கிள். ஃபர்ஸ்ட் மரங்களா, அப்புறமா வந்து ஒன்னொன்னா குரோத் ஆகும். அது ஒரு பெரிய ஸ்டோரி, அதுக்கு நான் அப்புறமா எடுக்கிறேன். ஸோ பேசிக்லி அமீபியாசிஸ் நம்ம படிச்சிருக்கோம் இங்கிலீஷ்ல, ட்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ், அதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் தான் ஹியூமன் பாடி வரும் அப்படின்னு. சோ இது ஆத்மா வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து ஒரு பாடிக்கு அலாட் ஆயிருந்தா அது முடிக்கிறது தான். இப்போ வந்து அதனாலதான் சொன்னா ப்ரீமெச்சூர்லி விடுறதுன்றது சூசைடு. நிறைய பேர் சொல்லுவாங்க சூசைடு கூட கிருஷ்ணரோட பிளான் தானே. கிருஷ்ணரோட பிளான் எதுவுமே இல்லை, கிருஷ்ணருக்கு தெரியும். ரைட். இப்போ வந்து ஆத்மா ப்ரீமெச்சூரா உடம்ப விட்டா, ரைட், இது ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கணும். நம்மளுக்கும் அப்ளிகபிள், அனிமல்ஸ்க்கும் அப்ளிகபிள். இப்போ நான் சூசைட் பண்ணிக்கிட்டாலோ இல்ல நான் மர்டர் பண்ணாலோ இது ப்ரீமெச்சூரா ஆகுது. ரைட். இப்போ இந்த அனிமலுக்கும் அதே ப்ராப்ளம் நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம வெட்டினோம்னா அந்த அனிமலுக்கு லெட்ஸே 10 வருஷம் இருக்கணும், நம்ம 2 வருஷத்துல வெட்டிட்டோம்னா 8 வருஷம் அது என்ன ஆகும்? இன்னொரு அனிமல் உள்ள போய் தான் அது வந்து தன்னோட அந்த பாடியை பூர்த்தி பண்ண முடியும். இப்போ அந்த சிச்சுவேஷன் தான் கோஸ்ட் ஆர் பூதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த சோல் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்எம்பாடிட் சோல் அப்படின்வாங்க. எதுக்குன்னா கிராஸ் பாடி இல்ல, ஆத்மா இருக்கு, சட்டில் பாடி இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சூசைட்ல மெயின்லி பாத்தீங்கன்னா இல்ல எக்ஸ்ட்ரீம் தாமசிக்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் அங்க இறக்குறதா. நிறைய தாமசிக்க ஆக்டிவிட்டிஸ் இருந்துருவாங்க, நான் அப்படியே ஃபாஸ்ட் பண்ணுவேன், நெருப்புல நடக்கிறேன், சூசைட் ஐடியாம இல்லாம அந்த மாதிரி பண்ணி இறப்பு இருந்தாலும் என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் உடம்புல இவ்வளவு நாள் சோல் இருக்கணும் இல்ல, சோ இதுக்கு இன்னொரு பாடி கிடைக்காது. அப்போ மாதாஜி 100 இயர்ஸ்னா 20ல இருந்தா ஒன்லி 80 இயர்ஸ், அதெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது. சோலுக்கு போயிடுச்சா அதோட மல்டிப்ளிகேஷன் வேற மாதிரி இருக்கும். அத்தனை வருடங்கள் ஆத்மாவும் சட்டில் பாடியும் அப்படியே தொங்கிட்டு தான் இருக்கணும், இது உண்மைதான். அதுக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கிற வரைக்கும் அந்த அந்த பர்டிகுலர் டியூரேஷன் இன்டு மல்டிபிள் வரைக்கிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ அப்படி இருக்கும்னா ஆசை இருக்குல்ல, ஆல்ரெடி சட்டில் பாடியோட இருக்கேன், எனக்கு ஆசை, எனக்கு இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், பாதாம் அல்வா சாப்பிடணும் ஆசை. என்ன பண்ண முடியும்? ஐ எம் மோர் பவர்ஃபுல், அதனால நான் இன்னொரு பாடியை நான் எடுக்க முடியும், இன்னொரு பர்சன் மேல நான் பண்ணி அது. ஏன்னா எனக்கு வந்து புலன்கள் இல்லை, எந்த புலன்களுமே இல்லை. அதாவது நான் சொல்ற கர்மேந்திரியா ஞானேந்திரியா எதுவுமே இல்லை, வாயெல்லாம் சாப்பிட முடியாது. ரைட். சோ அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு உடம்பு மூலமா தான் நான் அதுமா அனுப்பிக்க முடியும். அப்போ இன்னொரு உடம்பு மூலமா ஏறுவேன். அச்சச்சோ என் உடம்புல ஏறுமான்னு பயம் வேண்டாம், ஏன்னா இது நம்ம உடம்புல ஏற சான்ஸ் இல்லை. எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் உடம்பு எதை செலக்ட் பண்ணோம்னா இக்னோரன்ஸ். தாம்சிக உடம்ப தான் அது சேரும். எதுக்குன்னா தாம்சிக உடம்புக்கு தான் ஈஸி ரிசப்ஷன் டு அப்சர்வ் த கோஸ்ட். ஈஸி தான். ஈஸி யாரா இருந்தாலுமே ஈஸி ரூட் தான் பண்ணும். பேயும் ஈஸி தான். நம்ம கிட்ட பட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஜப்பம் பண்றச்செல்லாம் அது ஒடுங்கி போய் இவ்வளவு காஸ்டே பண்ணாது. சிம்பிளா டிவோட்டிஸ்க்கு சொல்லணும்னா கிருஷ்ணர் இப்படி இருக்காரு பரமாத்மாவா, நம்ம இப்படி இருக்கோம் ஜென்ரலா. இப்போ யூஸ்வலா இப்படிதான் இருப்போம். அதனால பேய்க்கு முன்னாடி வர்றது ஈஸியா இருந்துச்சு. ஆனா இப்போ ப்ராப்ளம் என்ன, இப்படி இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே இப்படிதான் இருக்கோம். டிஸ்டன்ஸ் வேணா தூரமா இருக்கலாம், சிலர் இவ்வளவு தூரத்துல இருக்கலாம், சிலர் இவ்வளவு தூரத்துல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பேய் நடுவுல வரணும்னா கிருஷ்ணரை பார்க்கணும், வராது. இதுதான் ஆக்சுவல் ரீசன். அதனால ஒரு தடவை ஜபம் பண்ணாலும் வீடு கிளீனா, அதாவது ஸ்பிரிச்சுவலி இருந்தாலோ பேய் வர சான்ஸே இல்லை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் கூட ஒரு மூலையில வைக்காதீங்க, ஹால்ல வைங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா இட்ஸ் ஸ்பிரிச்சுவலைஸ், த ஹோல் ஹவுஸ் வில் கெட் தட் வைப்ரேஷன். சயின்டிபிக்கா சொன்னாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வில் பி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஹவுஸ். டிவோட்டிஸ்க்கு இவ்வளவு சொல்லணும்னு தேவையில்ல. நீங்க எப்படி நடுவுல என்ஜாய் பண்றீங்களோ கிருஷ்ணரை நடுவுல வச்சு நீங்க எல்லாமே கிருஷ்ணரை சென்டரா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் சயின்டிபிக்லயும் எதுக்கு கிருஷ்ணரை சென்டரா வைக்கணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி வில் கோ அண்ட் சர்க்குலேட் இன் த ஹவுஸ். ஒரு மூலையில வச்சோம்னா லாஜிக்கே ஏசி எடுத்துக்கோங்க, ஏசி ஒரு மூலையில வச்சா அந்த மூலைக்கு தான் வரும். சென்ட்ரலைஸ்ட் ஏசின்னு எதுக்கு சொல்றோம்? சென்டரா ஃபுல் வீட்டுக்கு வரணும். அப்போ சென்ட்ரலைஸ்ட் கிருஷ்ணான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செயலில கூட ஒரு மூலையில கிருஷ்ணரை வச்சானா போயிட்டு பை சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். சென்டர்ல இருந்தா எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுவோசி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம் பிகம்ஸ் ஈஸி. பிரேதா மூணாவது கேட்டகரி. மாதாஜி பூதம் தெரியும், அதுதான் கோஸ்ட், ரெண்டுமே ஒண்ணுதான். கோஸ்ட் இங்கிலீஷ், பூதா இஸ் தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் சான்ஸ்கிரிட். இப்போ பிரேதான்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சது சோல், ஆத்மா, சுத்தி இருக்கிற சட்டில் பாடி, ரைட். அதுக்கு மேல இருக்கிற கிராஸ் பாடி. கிராஸ் பாடி போச்சுன்னா பேய அலைவனா? நாட் ஆல்வேஸ். இப்போ நான் சொல்லிட்டேன் ப்ரீமெச்சூரா இறந்தா, அப்போ ஒழுங்கா இறந்தா, என்னோட காலம் முடிஞ்சு இறந்தா, ரைட், ரெண்டா ஆக சான்ஸ் இருக்கு. காலம் முடிஞ்சு இறந்தா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேனா அப்படின்னா நேரா ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவேன்.
அவ்வளவு புண்ணியம் எனக்கு இல்லையே, ஆனாலும் ஐ எம் குட் அப்படின்னா நான் வந்து பித்ரு லோகத்துக்கு போவேன். யமர் வந்து பாத்தீங்க ஸ்வர்க லோகத்தின் அதிபதி இந்திரன். சோ இந்திர லோகத்துல போய் என்ஜாய் பண்ணுவேன். எல்லா ஹெவன்லி பிளானட்ஸ், நம்ம சந்திரன் இஸ் ஒன் ஆஃப் த ஹெவன்லி பிளானட்ஸ். அந்த மாதிரி நிறைய ஹெவன்லி பிளானட்ஸ் இருக்கு, அங்க போவேன். இப்போ நான் அங்கேயும் போல, எனக்கு கொஞ்சோண்டு கேடுச்சுன்னா பித்ருலோகம், அங்க வந்து யார் இன்சார்ஜ் அப்படின்னா அங்கேயும் ஒரு இன்சார்ஜ் இருக்காரு. அவர் யாருன்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ரைட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரியமா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆரியமா தான் வந்து நரகலோகத்துக்கும் திடீர் பேக்கப் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் பித்ருலோகரோட இன்சார்ஜ். நம்மளோட எல்லா அதாவது ஆன்சிஸ்டர்ஸ்க்கு ஷரத்தா எதுக்கு பண்றோம்னா, அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது இல்ல, அவங்களுக்கு தான் வைக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் விஷ்ணுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்களுக்கு வைக்கிறோம். நம்மளோட 1 day, அவங்களோட 1 day இஸ் ஈக்குவல் டு நம்மளோட 1 year. எப்படின்னா 1 day 1 night கால்குலேட் பண்ணா. அண்ட் நம்ம பித்ரு உடம்புக்கு ஒன்ஸ் அ டே, அவங்களோட ஒன்ஸ் அ டே விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் அ இயர் சாப்பிட்டா போறோம். அதனால நம்ம ஸ்ரத்தா பண்ணறோம். அதனால அந்த ஆத்மாக்கு ஒன்ஸ் அ இயர் ஸ்ரத்தா பண்ணாதான் அந்த ஆத்மாக்கள் சாப்பிடும். அதுவும் நம்ம டைரக்டா அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், விஷ்ணு கொடுப்போம். விஷ்ணு சாப்பிட்டுட்டு அந்த பிரசாதம் கொடுத்தா தே வில் கெட் பியூரிஃபைட். அதனாலதான் முந்தெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க பையன் வேணும்னு. இப்போ ஸ்ரத்தா கேன் பி டன் பை போத் மென் அண்ட் கேர்ள்ஸ் சாஸ்திரப்படி. பசங்க இல்லைன்றாலோ, பசங்க வந்து இன்னபிலிட்டியோ இல்ல பண்ண முடியாதனாலும் பெண்களும் செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கும். இப்போ ஆவரேஜ் பைட்டி, சூப்பர் பைட்டி அங்க, ஆவரேஜ் பைட்டி புண்ணியம் பண்ணா பித்ருலோகம், பாவம் செஞ்சா மீனை தெரிஞ்சுக்கணுமே, பாவம் போனா கீழே ஒரு நரக லோகம் ஒண்ணு இருக்கு. அச்சோ மாதாஜி அப்படின்னா டோன்ட் வரி. நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ ஹரே கிருஷ்ணா சொன்னா நம்ம நரக்கம் போக மாட்டோமா? ஹரே கிருஷ்ணா பண்றதோ இனிஷியேஷன் பண்றதோ நரக்கம் போக மாட்டோம்ன்றதுக்கு எதுக்கு பிலீஃப்னா, தாவங்கள் கண்டினியூ பண்ண மாட்டோம். அப்படி பண்ணா அப்பனா நம்மளோட அபராதம் இருக்கு இல்லையா, 7வது அபராதம் என்னது? டு பெர்ஃபார்ம் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோலி நேம். நான் ஜபம் சொல்றேன், எனக்கு பேர் இருக்குன்றத வச்சு நம்ம பாவம் பண்ணோம்னா அதை விட பெரிய அபராதம் எதுவுமே இல்லை. ரைட்? அதுதான் பிக்கெஸ்ட் ஆஃபென்ஸ். அதை பண்ண மாட்டோம். சோ இதுதான் டிரான்சிஷன் ஆஃப் த பாடி. எப்படின்னா ஆத்மா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்போ நீங்க கேட்பீங்க, சோ நரகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்? நரகத்துக்கு போய் ஏதோ ஒரு உடம்பு இருக்கும், எப்படி இருந்தாலும் கிராஸ் பாடி போயிடுச்சு, ஸ்தூல உடம்பு போயிடுச்சு இல்லையா, சூஷ்ம உடம்பு தான் இருக்கு. சூஷ்ம உடம்பு இட் கான் ஃபீல், ரைட்? நம்மள ஃபீல் பண்ற மாதிரி சூஷ்ம உடம்பு, மைண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு அகங்காரத்துக்கு எப்படி பண்ண முடியும்? வாசனாக்கள் தான். வாசனைனா இந்த வாசனை இல்ல, வாசனா அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ். அப்போ என்ன ஃபீலிங் வரும்னா, அதுக்கு இன்னொரு பாடி வரும். அது வந்து சட்டிலர் தேன் த கிராஸ் பாடி, கிராசர் தேன் சட்டில் பாடி. இதுதான் 2 உலகத்துக்குமே அப்ளிகபிள். பிரேதா உலகத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணும், ஹெவனுக்கு என்ஜாய் பண்ணணும்னாலும் இது அப்ளிகபிள், நரகத்துல போய் அவஸ்தை பண்ணணும்னாலும் இது அப்ளிகபிள். அழகான உடம்பு ஸ்வர்க்கத்துக்கு வரும், அசிங்கமான உடம்பு நரகத்துக்கு வரும். ஆனா ரெண்டுமே என்ஜாய் பண்றதும் அவஸ்தைப்படுற ஃபீலிங்கும் வரும். இதுதான் கான்செப்ட் ஆஃப் பூதம் பிரே. இது நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கோசரம் தான் சொன்னேன். அதனால பேயை பார்த்து பயப்பட வேணாம். ஜபம் சொன்னா போயிடுமானா, ஜபம் சொல்ல ஆரம்பிச்சாலே எந்த கெட்ட சக்திகளுமே கிட்ட வர சான்ஸ் இல்லை. பேய் வந்து உங்களெல்லாம் தேடி பிடிச்சி வராது, ஏன்னா அதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். அதை என்ஜாய் பண்ணணும்ன்ற ஐடியா. ரைட்? சரி மாதாஜி, நான் பாவம் பண்ணியிருக்கேன், அவங்க இறந்துட்டாங்க, அவங்க பேயா வருவாங்கன்னா, கிருஷ்ணருக்கு முன்னாடி அது வந்து ட்ரை எல்லாம் பண்ணாது. அதுக்கு டைமும் இல்லை, எனர்ஜியும் இல்லை. ரைட்? அது நம்மளை விட மோர் பவர்ஃபுல், மோர் இன்டெலிஜென்ட் ஆல்சோ. சென்ஸ் தான் இல்லை. சென்ஸ்னா இந்த சென்ஸ் இல்லை, சென்சஸ் தான் இல்லை. அதனால நம்ம என்ன கும்பிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த பிளானட்ஸ் போய் ரீச் ஆகும் அப்படின்றது அது அப்புறமா எடுக்கிறேன். பட் மெயினா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட உடம்போட வெரைட்டி. அதனால பேயை பத்தி சொன்னா எனக்கு பயம் எல்லாம் வேணாம். நம்ம பேயை பத்தி சொன்னாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டிபில இருக்கு பாருங்க, கிருஷ்ணர் ஞாபகம் இருந்துச்சுன்னா எந்த பேயுமே எதுவுமே பண்ண சான்ஸே இல்லை. அதுக்கு பயம், நம்மளுக்கு பவர் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ குவிக்கா ரிவைஸ் பண்ணணும்னா, டிஃப்ரெண்ட் வர்ஷிப்பர்ஸ் இருக்கு. ஃபெய்த்ன்றதே குட்னஸ். ஆனா ஸ்கிரிப்சர்ல இருந்தா நீ சூரா, ஸ்கிரிப்சர்ல இல்லைன்னா அசுரா. அப்போ வந்து எதை வச்சு என்னோட இது ஆகும்னா, இந்த வாசனைகளை வச்சு நான் மோட்ஸ் நிறைய அக்வயர் பண்ணுவேன். குட்னஸ்ல இருந்தேன்னா நான் பியோர் குட்னஸ்னு ஒண்ணு இல்லை, மெட்டீரியல் குட்னஸ்ன்றதால நான் தேவர்களை கும்பிடுவேன், எப்ப வேணா இறங்கி கீழே போயிடலாம். இல்லைன்னா ஆப்வியஸ்லி ராட்சசர்கள், பேஷன், அசுரர்கள் வந்து கீழே, அதாவது பேய் பூதங்கள் எல்லாம் கும்பிடுறது. இப்போ 3வது கேட்டகரி சொல்லுவீங்க, மற்றது இதுவும் இல்லை அதுவும் இல்லையே, இம்பர்சனலிஸ்ட் வர்ஷிப். அதுக்கு என்ன பண்றது? பஞ்சோபாசனா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அது ரொம்ப டைம் ஆகும்.
இப்போ கிளியரா புரிஞ்சுச்சு இல்லையா எப்படி கும்பிடணும் எப்படி பண்ணணும். இப்போ அப்போ நான் ஆல்ரெடி தேவர்களை கும்பிட்டுட்டு இருக்கேனே, அப்போ நான் என்ன பண்ணணும், இவங்களை கண்ணை முடிக்கணுமானா அதெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி சிவனை கும்பிடுறவங்க தாராளமா கும்பிடுறான். ஆனா என்ன, ஆராதனானாம் சர்வேசாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் ததையானாம் சமர்ச்சனம். இருக்கிறதுலயே வர்ஷிப் வந்து விஷ்ணு வர்ஷிப் தான் கிரேட்னு அவர் சொல்றாரு. நான் ஆராதனை பண்றது அந்த விஷ்ணுவை, அந்த பாவத்தில் கும்பிடுங்க. சரி, நெக்ஸ்ட் பாவம் உங்களுக்கு டவுட் வரும். அப்போ கணேஷாவா யத் பாத பல்லவ யுகம் வினிதாய கும்பா துவந்தே பிரணாம சமயேச கணாத ராஜ விக்னாம் விகத்தும் அலமஸ்ய ஜெகத்ரயஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அந்த பாவத்துல கும்பிடுங்க. அப்போ முருகனை ஸ்கந்தா யாரு யார் ஸ்கந்தா? கிருஷ்ணர் தான் ஸ்கந்தர் மாதாஜி. தப்பு. நெக்ஸ்ட். இல்ல முருகன் இல்ல மாதாஜி. ஸ்கந்தர், நானே ஸ்கந்தனா இருக்கேன்னு சொல்றாரு அவர் பகவத்கீதையில. அது சொல்ல முருகன். ஊ ஸ்கந்தா. முருகன் வெரி நைஸ். முருகன் எங்க வராரு கிருஷ்ணலீலையில்? அவருக்கு சவுத்து கொடுத்து பண்ணிட்டு வர சொல்றாரு இல்லையா, அவர் பார்க்க சொல்றாரு. கிருஷ்ணர் புரியல. வந்து அவர் சவுத்துல ஒரு பிராந்தியத்தை கொடுத்து யூ ஹாவ் டு சேவ் தட் ஊ ஸ்கந்தா. ஃபர்ஸ்ட் அதை ஆன்சர் பண்ணுங்க. யார் அவர்? சிவாசன். கிருஷ்ணலீலையில் என்னவா வந்தாரு? தளபதியா சேனாதிபதி. வந்தாரு. சேனாதிபதி தளபதியா? இல்ல, சேனாதிபதி வந்து எப்பவுமே ஸ்கந்தா இஸ் சேனாதிபதி ஆஃப் இந்திரலோகம். எல்லா தேவர்களுக்கும் சேனாதிபதி ஸ்கந்தா. அதை பத்தி நான் சொல்லல. கிருஷ்ணர் பூமிக்கு வரச்சே, அவதாரம் எடுத்து வரச்சே என்னவா வராரு ஸ்கந்தா? அவருடைய மகனா வர்றாரு. மகனா? யார் சொன்னீங்க? புஷ்ப மாதாஜி. வெரி நைஸ். புஷ்ப மாதாஜி சைலண்டா சொல்றாங்க. ஓகே, பேசிக்கலி யாருன்னா நம்ம வந்தாங்க. என்ன சொன்னாங்க அவங்க காதல் வேலை மாதாஜி? புஷ்பமாதி என்ன சொன்னாங்களா காதல் வேலை? ஹரே கிருஷ்ணா. அவங்க வந்து சொல்லுங்க மாதாஜி, கேக்குறாங்க. மகனா வந்தாங்க. அனிருத்தர் தானே மாதாஜி அவரு? இல்ல இல்ல இல்ல, அவர் பேரு அனிருத்தா இல்ல. அனிருத்தா பேரன், பிரத்யும்னாவோட பையன். அனிருத்தா தானே, அவனே விஷ்ணு இது தானே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். அந்த இது வந்து இவர் வந்து என்னவா வர்றாருன்னா, அவங்க பையன், இன்னொரு பையன் பேர் என்ன? ஜாம்பவியோட மகன் பேரு ஜாம்பவான். சாம்பன். சாம்பா. சாம்பன். சாம்பா தான் முருகனா வராரு. சாம்பா. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஞாபகப்படுத்துங்க பஞ்சோபாசனா வர்ஷிப். இப்போ நிறைய சாமிகள் இருக்காங்களே, சக்தி கும்பிடுறாங்க, சூரியன் கும்பிடுறாங்க, கணேசன் எதனால எப்படி வந்துச்சு, யார் ஆரம்பிச்சா, இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். மாதாஜி இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. கரெக்ட், சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்ம ஏன் அதை கும்பிடுறோம், நம்ம எப்படி கும்பிடணும் அப்படின்னு. சோ எல்லா தேவர்களை நம்ம கும்பிடுறச்சே நம்ம எந்த பாவத்துல கும்பிடணும்? We should worship with the bhava of Krishna is the supreme personality of Godhead. Not only avatar, he is the avatari, right? Ete chamsa kala pumshah Krishnastu Bhagavan Swayam Indrari Vyakulam Lokam Ridunante Yuge Yuge. அவர்தா அவதாரி அண்ட் அவதார். மாதாஜி அவதாரி என்றீங்க, அப்ப ஏன் அவதார்? அவதாரன்னா அர்த்தம் என்ன? அவதார்னா அவர் ஏற்கனவே உருவம் எடுத்து வருவார். அதாவது ராமர், கிருஷ்ணர் அந்த மாதிரி உருவம் எடுத்து வரும். அவதாரினா அவரோட குணம், அவரோட ஸ்டேட்டஸ். அவதாரினா ஹெட்னு அர்த்தம். கரெக்ட், ஸ்வயம். அவதாரினா ஹெட்னு அர்த்தம். அவதாரம்னா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். பட் ஏன் அவதார் என்ற பேர் வருதுன்னா, அவர் வந்து அங்கிருந்து டிசெண்டிங் என்றது அவதார் என்ற அர்த்தம். அதனால கம்மிங் ஆஸ் இட் இஸ்க்கு பேர் அவதார். ரெண்டுமே. இப்போ புஷ்ப மாதாஜி இங்க இருக்காங்க. ஷி இஸ் ஆல்சோ அ டாட்டர், ஷி இஸ் ஆல்சோ அ மதர். எப்படி அவங்க குழந்தையாவ அம்மா குழந்தை அவங்களுக்கு அதே மாதிரி. அதே மாதிரிதான். இப்ப புரிஞ்சுச்சா? சோ கிருஷ்ணர் ஆல்ரெடி வந்துட்டாரு. அவதாரி அங்க இருக்கச்சு, அவதாரி எல்லாமும் அவதார அவர் வர்றாரு, அதனால அவதார். சோ இஸ் போத் அவதாரி அண்ட் அவதார். நம்மளே ரெண்டா இருக்கச்சு, அவரும் இருக்கலாம். இப்போ கிளியரா? வாஞ்சாக்கல் ஃபதரபியஸ்ச கிருபா சிந்துவ்ய ஏவச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव विजय श्रीला प्रभुपाद विजय नामाचार्य हरिदास. கிருஷ்ணா மட்டும் தானே, பலராமரும் அப்படிதானே மாதாஜி? ஆமா, எல்லாமே. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவதாரி. கிருஷ்ணரை தான் அவதாரின்னு சொல்லுவோம். பலராம் we don't use the word அவதாரி. எல்லாருமே descended as it is. Supreme personality of Godhead. ஹரே கிருஷ்ணா. ரைட். புஷ்ப மாதாஜி நீங்க வந்து ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப கிருஷ்ணரை வச்சுதான் வரும். அவதார் பலராமுக்கும் அப்ளிகபிள். ஏன்னா அவங்கதான் ரெண்டு பேரா வந்தாங்க அப்படின்னு, 7th and 8th அவதாரி.
பட் அவங்க வந்த ரீசன் ஆப்வியஸ்லி கிருஷ்ணர் வந்தாதான் ஒரிஜினல் பலராம் வருவார். அவங்க 2 பேரும் பேக்கேஜ். பட் அந்த கான்செப்ட்ல வர்றது அவங்க டிசெண்டட் ஆசிட்ஸ்ன்றதால அந்த இது வருது. புஷ்ப மாத்திரை இப்ப ஏதாவது கிளாஸ் இருக்கா? இல்ல இல்ல மாதாஜி, கிளாஸ் இல்ல. நான் மக வீட்டுல இருக்கேன், அதனால மெதுவா பேசுறேன். நோ ப்ராப்ளம். டவுட் வந்துச்சு. ஓகே, சரி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? என்ன மாதாஜி? ஏதாவது இல்ல சந்தேகங்கள் நீங்க நிறைய திங்கிங் பண்ணணும் மாதாஜி. நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் ரொம்ப think சேது பண்ணணும். மாதாஜி தைரியமா நைட் ஃபுல்லா சாண்டிங் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சேது மாதாஜி ஆமா. தனியா இருக்கணும் பயமுறுத்தி விட்டுட்டீங்க இல்ல மாதாஜி. மாதாஜி, எனக்கு கடவுள் என் கூட இருக்காருன்னு அந்த பயம் எல்லாம் இல்ல மாதாஜி. நம்பிக்கை இருக்கு உண்மையை மாதாஜி. மாதாஜிக்கு நிறைய உண்மை ஸ்லோகம் உண்மை தெரியும் மாதாஜி. உண்மை தெரியல வச்சுக்கோங்களேன், எப்ப வேணா அந்த பயம் வரலாம். ஆமா மாதாஜி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா. தெரிஞ்சு பயம் வராது எப்பவுமே. எல்லாரும் சொல்லுவாங்க, நீ 4:30 மாதாஜி மணிக்கு அவங்க நிறைய ஒருத்தருமே இல்ல ஸ்லோகம் தெருவுல கோலம் ராமாயணத்தை ஏன் போடுற, படிச்சிருக்காங்க. உன்னை பேய் பிடிச்சுக்கிடும் பிசாசு பிடிச்சுக்கிடும், என்ன ஒண்ணும் பண்ணாது, அது என்ன பார்த்து பயந்து ஓடும் அப்படின்னு. பிரம்ம முகூர்த்தால பேய் வராது மாதாஜி. 2 மணி 1:30 மணி நான் பிரம்ம முகூர்த்தத்துல மாதாஜி வாசலை தெளிச்சு கோலம் போட்டு துளசி அரிசி எல்லாம் பண்ணுவேன் மாதாஜி. நோ ப்ராப்ளம். ஆமா, அதனாலதான் நம்ம கிளாஸ்க்கு நான் லேட்டா வரேன். ஆஃப்டர் 3 o'clock அந்த டைம் இல்ல. இட்ஸ் only between night 12 to 2. அதனாலதான் ஓ. பேய் மாதிரி சுத்தம். மிட் நைட்ல தான் வரும்னு மாதாஜி சொல்லுவாங்க அதெல்லாம் மாதாஜி. உண்மைதான் மாதாஜி. எங்க ஏரியாலே இருக்குது மாதாஜி. மாதாஜி, அந்த காலத்துல அந்த பெண்களுக்கு அவ்வளவு strength இது இல்ல மாதாஜி, ஆமா மாதாஜி. இமோஷனலா இருப்பாங்க. இல்ல அதனால மாதாஜி, அவங்க அது ஈஸியா கரெக்டா பிடிச்சிடும். 12:10க்கு நாய் எல்லாம் பயங்கரமா கொலைக்கும் ஒரு மாதிரி சவுண்ட், ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கினாங்க இங்க. ஓகே, அதனால சொல்லுவாங்க. இல்ல அதான் சொன்னேன். சூசைட் பண்ணிக்கிட்டா இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள். அந்த லைஃப் வந்து அவங்க இருக்க வேண்டிய டைமை விட குறையுது. அதுதான் ப்ராப்ளம். ஹரே கிருஷ்ணா. அதுதான். சரி மாதாஜி, என் பண்ணிடவா மீட்டிங்? நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் இதே டைம். Thank you, ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் வீக் ஹரே என்ன? கிருஷ்ண இன்னைக்கு மாதாஜி, அதிகம் தேங்க்யூ போட்டுக்கல மாதாஜி. மாதாஜி யாரும். ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரே மாதாஜி ஒரு நீங்களே செகண்ட் குறிப்பிட்டுங்க. மாதாஜி. அதிகம் நெக்ஸ்ட் வீக் நான் போட்டுக்கல. ஒரே ஒரு செகண்ட். நெக்ஸ்ட் வீக் நான் மண்டே எடுப்பேன் கிளாஸ் 22nd. ஓகே. ஓகே ஓகே. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஓகே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. அட்டெண்டன்ஸ் மாதாஜி போட்டாச்சே. போட்டீங்களா? ஸ்டார்டிங்ல போட்டாச்சு மாதாஜி. ஓ, நானு அப்ப கொஞ்சம் போயிட்டேன் போல, தெரியல மாதாஜி. சரி பரவாயில்ல மாதாஜி, நெக்ஸ்ட் இல்ல வீக் நான் போடுறேன் மறுபடியும் போடுங்க. எனக்கு நான் சேட்ல மெதுவா இருக்கு ஃபில் மாதாஜி. பண்ணுவேன் மாதாஜி. பரவாயில்ல சேட்ல மாதாஜி. இருக்கு. இல்ல போட்டாச்சு, கிளிக் பண்ணிக்கோங்க. மாதாஜி Thank அட்டெண்டன்ஸ் you மாதாஜி. போட்டாச்சு. Thank you இப்போ பாருங்க. மாதாஜி. எஸ் மாதாஜி. Thank you மாதாஜி. போட்டிங்களா? எஸ் சொல்லுங்க, நான் போறேன். எண்டு.